Hallelujah. Let's all be seated, please. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவின் விசுத்த நாமத்தினை ஸ்தோத்திரம் செய்யுന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே முழு மனுக்குலமும் வருகிறதான ரெண்டு பெரிய காரணங்களை வேதம் சொல்லுகிறது. കർത്താവായ യേശുവിന്റെ അടുക്കൽ മുഴു മാനവരാശിയും വന്നെത്തുന്നതിന്റെ രണ്ട് കാരണങ്ങളെ കുറിച്ച് ബൈബിൾ പറയുന്നു. ஆதியாகமத்திலே அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறபடியால் ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിൽ അവൻ സമാധാന പ്രഭുവാകിയാൽ ജനങ്ങൾ അവന്റെ അടുക്കൽ വന്നെത്തുമെന്ന് പറയുന്നു. சங்கீத புஸ்தகத்திலே அவர் ஜெபத்தை கேட்கிறபடியால் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. സങ്കീർത്തനത്തിൽ അവൻ പ്രാർത്ഥന കേൾക്കുന്നവനാകിയാൽ സകല ജഡവും അവന്റെ അടുക്കലേക്ക് വരുമെന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. அன்றைக்கும் இன்றைக்கும் அதே வார்த்தை இயேசுவை பற்றி மாறாததாகவே இருக்கின்றது. അന്നും ഇന്നും യേശുവിനെ കുറിച്ച് അതേ വാക്ക് അത് മാറാത്തതായിരിക്കുന്നു. அவர் சமாதான பிரபுவாக இருக்கிறபடியால், அவர் சமாதான கர்த்தராக இருக்கிறபடியால், அவர் சமாதான காரணராக இருக்கிறபடியால் ஜனங்கள் அவரிடத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். അവൻ സമാധാന പ്രഭുവാകിയാൽ, സമാധാനകർത്തനാകിയാൽ, സമാധാനത്തിന്റെ കാരണഭൂതനാകിയാൽ ജനങ്ങൾ അവന്റെ അടുക്കൽ എത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அதுபோல அவர் பட்சபாதமின்றி மனிதருடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறபடியால் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். അതുപോലെ അവൻ മുഖപക്ഷം കൂടാതെ മനുഷ്യരുടെ പ്രാർത്ഥന കേൾക്കുന്നത് കൊണ്ട് സകല ജഡവും ജഡമായവരൊക്കെ അവന്റെ അടുക്കലേക്ക് വരുന്നു. இன்றைக்கு அவர் உங்களுக்கு சமாதானம் தருகிறவராகவும் உங்கள் ஜெபங்களை கேட்கிறவராகவும் உங்கள் யாவரையும் நம் யாவரையும் அங்கீகரிக்கிறவராக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். ഇന്ന് അവൻ സമാധാനം തരുന്നവനായി, പ്രാർത്ഥന കേൾക്കുന്നവനായി, നാം എല്ലാവരെയും അംഗീകരിക്കുന്നവനായി നമ്മുടെ മധ്യേ വന്നിട്ടുണ്ട്. அதை விசுவாசிக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி சத்தமாக கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போமா. വിശ്വസിക്കുന്നവർ ശബ്ദം ഉയർത്തി കരങ്ങൾ ഉയർത്തി അല്പനേരം ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യാം. ഹല്ലേലൂയ സ്തോത്രം 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 ഹല്ലേലൂയ 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 സ്തോത്രം സ്തോത്രം സ്തോത്രം. இன்றைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ഇന്നത്തെ ധ്യാനത്തിനായി യെശയ്യാപ്രവചന പുസ്തകം 57 അധ്യായം 19 വാക്യം വായിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 19 வசனம். യെശയ്യാപ്രവചനം 57 അധ്യായം 19 വാക്യം. ഞാൻ അധരങ്ങളുടെ ഫലം സൃഷ്ടിക്കും, ദൂരസ്ഥനും സമീപസ്ഥനും സമാധാനം സമാധാനം എന്നും ഞാൻ അവരെ സൗഖ്യമാക്കുമെന്നും യഹോവ അരുളിച്ചെയ്യുന്നു. தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறுகிற உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். ഞാൻ ദൂരസ്ഥനും സമീപസ്ഥനും സമാധാനം സമാധാനം എന്ന് പറയുന്നതായ അധരഫലം സൃഷ്ടിക്കും. அவர்களை குணமாக்குவேன். ഞാൻ അവരെ സൗഖ്യമാക്കും. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் ஆண்டவரோடு தூரமா இருக்கிறவர்களும் சமீபமா இருக்கிறவர்களும் என்று ரெண்டு கூட்டத்தினர் உண்டு. പഴയ നിയമകാലത്തും പുതിയ നിയമകാലത്തും ദൈവത്തിൽ നിന്ന് ദൂരസ്ഥരായിരിക്കുന്നവർ, സമീപസ്ഥരായിരിക്കുന്നവർ എന്നീ രണ്ട് കൂട്ടമുണ്ട്. பழைய ஏற்பாட்டின் காலத்தை பற்றி சில வார்த்தைகள் பேசுகிறேன். പഴയ നിയമകാലത്തെ കുറിച്ച് ചില വാക്കുകൾ പറയട്ടെ. பழைய ஏற்பாட்டிலே தேவனை விட்டு தூரமாக இருந்தவர்கள் ஜாதிகள் அல்லது யூதர் அல்லாத மற்ற அனைவரும். പഴയ നിയമകാലത്ത് ദൈവത്തെ വിട്ട് ദൂരമായിരുന്നവർ അവർ വിജാതീയർ അഥവാ യഹൂദന്മാരല്ലാത്തവർ. தேவனோடு சமீபமாக இருந்தவர்கள் யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள். ദൈവത്തോട് അടുത്തിരുന്നവർ അവർ യഹൂദന്മാർ അഥവാ ഇസ്രായേലിയർ. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிறேன் என்று. കർത്താവ് പറയുന്നു, ഞാൻ സൃഷ്ടിക്കുന്നു. என்ன சிருஷ்டிக்கிறேன்? എന്താണ് സൃഷ്ടിക്കുന്നത്? தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் உதடுகளின் பலனாகிய சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ദൂരസ്ഥന്മാർക്കും സമീപസ്ഥന്മാർക്കും സമാധാനം സമാധാനം എന്ന് അരുളി ചെയ്യുന്ന അധരഫലം സൃഷ്ടിക്കുമെന്ന് ദൈവം പറയുന്നു. உதடுகளின் பலன் என்றால் என்ன? അധരഫലം എന്നാൽ എന്താണ്? தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள், ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുന്ന വാക്കുകൾ, அல்லது தேவனை தன் வாழ்க்கையில் அனுபவித்ததை சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் தான் உதடுகளின் பலன் என்று சொல்லப்படுகிறது. അഥവാ ദൈവത്തെ തങ്ങളുടെ ജീവിതത്തിൽ അനുഭവിച്ചതിനെ പറഞ്ഞ അവനെ മഹത്വപ്പെടുത്തുന്ന വാക്കുകളാണ് അധരഫലം. உலகத்தில் உள்ள எந்த மனிதனானாலும், அவன் தூரமா இருக்கிறவனானாலும் அவன் சமீபமா இருக்கிறவனானாலும், கர்த்தர் விரும்புகிறதை பாருங்கள், அவனுடைய
உதடுகள் தேவனை மகிமைப்படுத்துகிற உதடுகளாக மாற வேண்டும். ലോകത്തിൽ ഏത് മനുഷ്യനും ആകട്ടെ, അവൻ ദൂരസ്ഥനായാലും സമീപസ്ഥനായാലും ദൈവത്തിന്റെ ആഗ്രഹം എന്താണെന്ന് അറിയാമോ? അവൻ ദൈവത്തിന് മഹത്വം നൽകുന്നതായ അധരഫലങ്ങൾ പുറപ്പെടുവിക്കണം. தேவனை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகள் இல்லாத மனிதன் ஒரு கனி இல்லாத மரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ദൈവത്തെ മഹത്വപ്പെടുന്ന ജീവിതമില്ലാത്തതായ ഒരു മനുഷ്യൻ അവൻ ഫലമില്ലാത്ത വൃക്ഷം പോലെ മാത്രമെന്ന് പറയാനാവും. ஒரு தென்னை மரத்தை நடுகிறீர்கள், தென்னை மரத்திலே தேங்காயே இல்லாவிட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ഒരു തെങ്ങ് നട്ടിട്ട് അതിൽ തേങ്ങ ലഭിച്ചില്ലെങ്കിൽ നിങ്ങൾക്ക് എന്ത് തോന്നും? ரப்பர் நடுகிறீர்கள், ரப்பர்லே பால் வராவிட்டால் எப்படி இருக்கும்? നിങ്ങൾ റബ്ബർ നട്ടിട്ട് അതിൽ നിന്ന് പാൽ ലഭിച്ചില്ലെങ്കിൽ എന്ത് തോന്നും? வாழை மரம் நடுகிறீர்கள், மாமரம் நடுகிறீர்கள், ഇതിലെ கனி இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? നിങ്ങൾ വാഴയും മാവും നടുമ്പോൾ അതിൽ നിന്ന് ഫലം ലഭിച്ചില്ല എങ്കിൽ നിങ്ങൾക്ക് എന്തായിരിക്കും തോന്നുക? இதே போல்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அல்லது ஆண்டவரை தன் சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்ததை கூறி அவரை உயர்த்தக்கூடிய வார்த்தைகள் இல்லாத மனிதன் கூட கனி இல்லாத ஒரு மரமாக இருக்கிறான். ഇതുപോലെ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുന്നതായ വാക്കുകൾ അഥവാ ദൈവത്തെ സ്വന്തം ജീവിതത്തിൽ രുചിച്ചറിഞ്ഞതായ ആ വാക്കുകൾ ഇല്ലാത്തതായ മനുഷ്യൻ അവൻ ഫലമറ്റ വൃക്ഷം പോലെ മാത്രം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. நீ உன்னுடைய உதடுகளினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியவனாக மாற வேண்டும் என்று உன்னை பற்றி கர்த்தர் விரும்புகிறார். നീ നിന്റെ അധരങ്ങളാൽ ദൈവത്തെ മഹത്വീകരിക്കുന്നവനായി മാറണമെന്ന് നിന്നെ കുറിച്ച് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. இன்னும் ஆழமாக சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலே அவரை அனுபவிக்க வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ என்ன அனுபவித்தாய் என்பதை சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றும் உன்னை பற்றி கர்த்தர் விரும்புகிறார். കുറെ കൂടി ആഴമായി പറയട്ടെ, നീ ജീവിതത്തിൽ ദൈവത്തെ രുചിച്ചറിയണമെന്നും നീ ദൈവത്തെ രുചിച്ചറിഞ്ഞത് എങ്ങനെയെന്ന് മറ്റുള്ളവരോട് പറഞ്ഞ് ദൈവത്തെ മഹത്വീകരിക്കണമെന്നും അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஒரு மரம் கனி காய்த்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ഒരു വൃക്ഷത്തിൽ ഫലമുണ്ടായാൽ വളരെ സന്തോഷം തോന്നും. ஒரு மரம் கனி கொடுக்காவிட்டால் அதை பார்க்கும் போதே மனதிலே துக்கம் வரும். ഒരു വൃക്ഷത്തിൽ ഫലമില്ലെങ്കിൽ കാണുമ്പോഴേ മനസ്സിൽ ദുഃഖം തോന്നും. நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு ஒரு விஷயம் சொல்லி தந்தார். ഞാനൊരു ചെറുബാലനായിരിക്കുമ്പോൾ എന്റെ പിതാവ് എനിക്ക് ഒരു കാര്യം പറഞ്ഞു തന്നു. நம்முடைய ஜீவியத்திலே நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം ഫലം കൊടുക്കുന്നവരാകണം. சின்ன பையனாக இருக்கும்போது எனக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கிறது. ഒരു കൊച്ചു പയ്യനായിരിക്കുമ്പോൾ തന്നെ പറഞ്ഞു തന്ന ഓർമ്മ എനിക്കുണ്ട്. அதற்கு அவர் ஒரு உதாரணம் சொன்னார். അതിന് താൻ ഒരു ഉദാഹരണം പറഞ്ഞു തന്നു. തിരുവിതാംകൂർ മഹാരാജാവിന്റെ കാലത്തിലെ സംഭവിച്ച ഒരു സംഭവം. തിരുവിതാംകൂർ മഹാരാജാവിന്റെ കാലത്ത് സംഭവിച്ചതായ ഒരു സംഭവം. ഇത് என்னுடைய தகப்பன் எனக்கு சொல்லி தந்த ஒரு பாடம். ഇത് എന്റെ അപ്പച്ചൻ എനിക്ക് പറഞ്ഞു തന്ന ഒരു പാഠമാണ്. ஒரு நாள் சாலை ஓரத்திலே, ரோடு ஓரத்திலே ஒரு வயது முதிர்ந்த ஒரு முதியவர் ഒരു മാങ്കன்றை നട്ടു കൊണ്ടിരുന്നാറാം. ഒരു നാളിൽ ഒരു റോഡരികിൽ വളരെ പ്രായം ചെന്നതായ ഒരു വയോധികൻ ഒരു മാവിന്റെ തൈ നട്ടുകൊണ്ടിരുന്നു. அப்பொழுது அந்த வழியாக திடீரென்று ராஜா ரதத்திலே வந்து கொண்டிருந்தார். അപ്പോൾ ആ സമയത്ത് പെട്ടെന്ന് രാജാവ് തന്റെ രഥത്തിൽ വന്നുകൊണ്ടിരുന്നു. அங்கே நிறுத்திவிட்டு அந்த முதியவரை கூப்பிட்டாராம். അവിടെ നിർത്തിയിട്ട് ആ വയോധികനെ വിളിപ്പിച്ചു അത്രേ. முதியவரே, நீர்தான் இன்றைக்கு நாளைக்கு செத்து போவீர் போல் இருக்கிறதே, இவ்வளவு பலவீனமாக இருக்கிறீரே, இந்த மாங்கன்றை எதற்காக நடுகிறீர் என்று கேட்டாராம். താങ്കൾ ഇത്രയും പ്രായം ചെന്ന് വളരെ വയോധികനായിരിക്കുന്നു. താങ്കളുടെ ആയുസ് ഇന്നോ നാളെയോ അവസാനിക്കാറായല്ലോ, പിന്നെ എന്തിനാണ് ഈ മാവിൻ തൈ നടുന്നത്? அப்பொழுது அந்த முதியவர் சிரித்தாராம். അപ്പോൾ ആ വയോധികൻ ചിരിച്ചു അത്രേ. ராஜாவே, நான் செத்து போனாலும் எனக்கு பின்பு இந்த வழியாக போகிறவர்களுக்கு இது கனி கொடுக்குமே என்ற எண்ணத்தோடு நடுகிறேன் என்று சொன்னாராம். രാജാവേ, ഞാൻ മരിച്ചാലും അതിനുശേഷവും ഈ വഴിയിൽ കൂടെ യാത്ര ചെയ്യുന്നവർക്ക് ഇതിൽ നിന്ന് ഫലം ലഭിക്കുമല്ലോ, അതുകൊണ്ട് മാത്രമാണ് ഇത് ചെയ്യുന്നത്. ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம் வந்து விட்டார். രാജാവിന് അതിയായ സന്തോഷമുണ്ടായി. அவனுடைய நோக்கம், அந்த முதியவருடைய நோக்கம் மிக நல்ல நோக்கமாக இருக்கிறபடினால் அவருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தார். ആ വയോധികന്റെ ഉദ്ദേശം വളരെ നല്ലതായതുകൊണ്ട് തനിക്ക് ഒരു സമ്മാനം നൽകിയത്രേ. உடனே அந்த முதியவர் ராஜாவை பார்த்து சொன்னார், ராஜாவே, எந்த மரமும் நட்டு சில வருஷங்களுக்கு பிறகுதான் கனி கொடுக்கும். நான் நடுகிற இந்த மாமரம் இன்றைக்கே நடுகிற அன்றைக்கே கனி கொடுத்தது பார்த்தீரா என்று சொன்னார். ഉടനെ വയോധികൻ രാജാവിനോട് പറഞ്ഞു അത്രേ, രാജാവേ, ഏത് വൃക്ഷം നട്ടാലും ചില വർഷങ്ങൾ കഴിഞ്ഞല്ലേ ഫലം ലഭിക്കൂ. എന്നാൽ ഇന്ന് നോക്കുക, ഞാൻ ഈ മാവിൻ തൈ നട്ട ഇന്ന് തന്നെ എനിക്ക് ഫലം കിട്ടിക്കഴിഞ്ഞു. ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். രാജാവിന് അത്യാനന്ദമായി. இன்னொரு பிரைஸ் கொடுத்தாராம். മറ്റൊരു സമ്മാനം കൂടെ കൊടുത്തു. அப்பொழுது அந்த முதியவர் விடவில்லை. ആ വയോധികൻ വിട്ടില്ല. ராஜாவே, எந்த மரமும் ஒரு வருஷத்துல ஒரு முறைதான் கனி கொடுக்கும். நான் நடுகிற இந்த மரம் 2 முறை கனி கொடுத்தது பார்த்தீரா என்று சொன்னார். രാജാവേ, ഏതൊരു വൃക്ഷവും വർഷത്തിൽ ഒരു സീസണിലല്ലേ ഫലം കായ്ക്കൂ. എന്നാൽ ഞാൻ ഇന്ന് നട്ടതായി മാവിൻ തൈ എനിക്ക് 2 പ്രാവശ്യം ഫലം തന്നത് കണ്ടോ? ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம். அந்த முதியவர் சாகு மட்டும் அரண்மனையில் இருந்து அவருக்கு உதவி கிடைக்கும்படி செய்தாராம். ആ രാജാവിന്റെ ആനന്ദം വർദ്ധിച്ചു. ആ വയോധികന്റെ മരണം വരെ അരമനയിൽ നിന്ന് തനിക്ക് വേണ്ടത് നൽകുവാൻ കൽപ്പിച്ചു. இன்றைக்கு நீங்கள்
உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறு நன்மையை பெற்றுக் கொள்ளும்படி இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்கள். ഇന്ന് നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ ഒരു ചെറിയ നന്മ പ്രാപിക്കുവാൻ നിങ്ങൾ ഇവിടെ വന്നിരിക്കുന്നു. சுவிசேஷத்தை வைத்து சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவருடைய பார்வையிலே பெரிய காரியம் அல்ல. സുവിശേഷത്തെ വെച്ചുകൊണ്ട് പറയട്ടെ, നിങ്ങൾ പ്രതീക്ഷിക്കുന്ന കാര്യം ദൈവത്തിന്റെ ദൃഷ്ടിയിൽ ഒരു വലിയ കാര്യം അല്ല. அவர் அங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் சிருஷ்டிக்கிறேன் என்று தான் சொல்லுகிறார். അവരുടെ ദൈവം പറയുന്നത് നോക്കുക, ഞാൻ സൃഷ്ടിക്കും. இன்றைக்கு அதை அவர் சிருஷ்டிக்கிறார் உனக்குள்ளே. ഇന്ന് അവൻ നിന്നിൽ അത് സൃഷ്ടിക്കുന്നു. அதை பெற்ற பிறகு நீ அவரை மகிமைப்படுத்தக்கூடிய உதடுகள் உனக்கு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். അത് പ്രാപിച്ചിട്ട് അവനെ മഹത്വപ്പെടുത്തുന്ന അധരങ്ങൾ നിനക്കുണ്ടാകണമെന്ന് അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. இயேசு என் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை செய்தார் என்று நீ உன் வாழ்நாளெல்லாம் சொல்லி சொல்லி நீ கனி கொடுக்கிற உதடுகளோடு காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். യേശുവിന്റെ ജീവിതത്തിൽ ഇത് ചെയ്തുവെന്ന് നിന്റെ ആയുഷ്കാലമൊക്കെയും പറഞ്ഞു പറഞ്ഞ് നീ ഫലം നൽകുന്ന അധരമുള്ളവനാകണമെന്ന് അവൻ അഭിലാഷിക്കുന്നു. அப்ப பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பாருங்கள், தூரத்தில் உள்ள புறஜாதியாரையும் கர்த்தர் பார்க்கிறார், சமீபத்தில் உள்ள தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பார்க்கிறார். ரெண்டு பேருடைய உதடுகளிலும் கனி இல்லை. പഴയ നിയമത്തിൽ നോക്കുക, ദൂരസ്ഥരായ ജാതികളെ ദൈവം നോക്കുന്നു, സമീപസ്ഥരായ തന്റെ സ്വന്തം ജനത്തെയും നോക്കുന്നു. രണ്ടുപേരുടെയും അധരങ്ങളിൽ ഫലമില്ല. தூரத்தில் இருந்தவர்களுக்கும் கனி இல்லை, சமீபத்தில் இருந்தவர்களுக்கும் கனி இல்லை. ஆகையினால் தான் ரெண்டு பேருக்கும் நான் கனியை சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ദൂരസ്ഥന്മാർക്കും ഫലമില്ല, സമീപസ്ഥന്മാർക്കും ഫലമില്ലാകിയാൽ ഇരുവരിലും ഞാൻ ഫലം സൃഷ്ടിക്കുമെന്ന് അവൻ അരുളി ചെയ്യുന്നു. புறஜாதிகளுடைய உதடுகளிலே கனி இல்லை. காரணம் என்ன? വിജാതിയരുടെ അധരങ്ങളിൽ ഫലമില്ല. കാരണം എന്താണ്? ஜாதிகளுடைய உதடுகள் என்ன சொல்லுகிறது? ജാതികളുടെ അധരങ്ങൾ എന്ത് പറയുന്നു? உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறது. നിങ്ങളുടെ ദൈവം എവിടെയെന്ന് അവർ ചോദിക്കുന്നു. தேவனோடு சமீபமா இருக்கிற ஜனத்தை பார்த்து அந்த தூரத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். ദൈവത്തോട് അടുത്തിരിക്കുന്ന ജനത്തെ നോക്കി ഈ ദൂരസ്ഥർ ചോദിക്കുന്നു, നിങ്ങളുടെ ദൈവം എവിടെ? சரி, இனி சமீபமா இருக்கிறவர்களுடைய உதடு என்ன சொல்லுகிறது பாருங்கள். ഇനി സമീപസ്ഥരുടെ അധരങ്ങൾ പറയുന്നത് എന്താണെന്ന് നോക്കുക. எங்கள் தேவன் எங்களை கைவிட்டார் என்று சொல்லுகிறது. ഞങ്ങളുടെ ദൈവമോ ഞങ്ങളെ കൈവിട്ടു. இதுதான் அந்த நாளிலே தூரமா இருந்தவர்களுக்கும் சமீபமா இருந்தவர்களுடைய உதடுகளும் இருந்த வார்த்தைகள். ഇതാണ് ആ കാലത്തിലെ ദൂരസ്ഥന്മാരുടെയും സമീപസ്ഥരുടെയും അധരങ്ങളിൽ ഉണ്ടായിരുന്ന വാക്കുകൾ. ஓ, ஜாதிகள் தேவனை அறியவில்லை, ജാതികൾ ദൈവത്തെ അറിഞ്ഞില്ല. உண்மையான தேவன் யார் என்பதை அறியவில்லை, സത്യദൈവം ആരെന്ന് അവർ അറിഞ്ഞില്ല. தேவனை தங்கள் வாழ்க்கையிலே ருசிக்கவில்லை, ദൈവത്തെ ജീവിതത്തിൽ രുചിച്ചറിഞ്ഞില്ല. அவர்களுக்கு தெரியாதபடினால் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் தேவன் எங்கே என்று ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை யோசிக்கிறார்கள். ആകയാൽ അവർ ദൈവത്തെ ആരെന്നറിയായികയാൽ ജാതികൾ കലഹിക്കുന്നു, വംശങ്ങൾ വ്യർത്ഥമായത് നിരൂപിച്ചിട്ട് നിങ്ങളുടെ ദൈവം എവിടെയെന്ന് ചോദിക്കുന്നു. தேவன் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் பூமியை. ദൈവ ഭൂമിയെ നോക്കിക്കൊണ്ടേയിരുന്നു. தூரமாயிருக்கிற ஜனங்கள் தன்னை அறியாதபடியினால் உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். ദൂരസ്ഥരായ ജനങ്ങൾ ദൈവത്തെ അറിയാകിയാൽ നിങ്ങളുടെ ദൈവം എവിടെയെന്ന് ചോദിക്കുന്നു. அவர்களுக்கு விசுவாசம் இல்லை, അവർക്ക് വിശ്വാസമില്ല. தேவன் யார் என்று தெரியவில்லை. ദൈവം ആരെന്ന് അറിയുന്നില്ല. ஆகையினால் அவர்கள் உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். ആകയാൽ നിങ്ങളുടെ ദൈവം എവിടെയെന്ന് ചോദിക്കുന്നു. ஜாதிகள் கொந்தளிக்கிறார்கள், ജാതികൾ കലഹിക്കുന്നു, வீண் காரியங்களை யோசிக்கிறார்கள், വ്യർത്ഥമായത് നിരൂപിക്കുന്നു. அவர்கள் பயங்கரமான காரியங்களை செய்யும்படி யோசனை பண்ணுகிறார்கள். അവർ ഭയാനകമായ കാര്യങ്ങൾ ചെയ്യുവാൻ നിരൂപിക്കുന്നു. அது ஒரு பக்கம் கர்த்தர் பார்க்கிறார். അതൊരു ഭാഗത്ത് ദൈവം കാണുന്നു. ஆனால் மறுபக்கத்திலே சமீபமா இருந்த தன்னுடைய ஜனங்களுடைய உதடுகளில் என்ன இருக்கிறது? മറുഭാഗത്ത് സമീപസ്ഥരായ തന്റെ ജനത്തിന്റെ അധരത്തിൽ ഉണ്ടായിരുന്നത് എന്താണ്? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சமீபமான ஜனங்கள். ഇസ്രായേൽ ജനത ദൈവത്തോട് അടുത്തിരുന്നതായ ജനമാണ്. எப்பொழுது ஆராதித்தாலும் தேவன் அவர்களுக்கு சமீபமாகவே இருந்தார். എപ്പോൾ ആരാധിച്ചാലും ദൈവം അവരുടെ അടുത്തിരുന്നു. ஆனால் இந்த இஸ்ரவேலர், இந்த சீயோன் அவருடைய வாயினால் என்ன சொல்லுகிறார்கள்? എന്നാൽ ഈ ഇസ്രായേൽ, ഈ സിയോൻ തന്റെ വായ് കൊണ്ട് പറയുന്നത് എന്താണ്? எங்கள் தேவன் எங்களை கைவிட்டார், ഞങ്ങളുടെ ദൈവം ഞങ്ങളെ ഉപേക്ഷിച്ചു. அப்ப சமீபமா இருந்தவர்களுடைய வாயிலே அவர்களுக்கும் விசுவாசத்தின் வார்த்தை இல்லை, தேவனை அனுபவித்ததான சாட்சி இல்லை. സമീപസ്ഥരായിരുന്നവരുടെ വായിൽ വിശ്വാസമില്ല, ദൈവത്തെ രുചിച്ചറിഞ്ഞതായ സാക്ഷിയില്ല. சீயோனோ தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார். സിയോനോ എന്റെ ദൈവം എന്നെ ഉപേക്ഷിച്ചെന്ന് പറയുന്നു. தேவன் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார். എന്റെ ദൈവം എന്നെ മറന്നെന്ന് പറയുന്നു. ஆனால் அவர் கேட்கிறார், தாய் தன் பாலகனை மறப்பாளோ? എന്നാൽ ചോദിക്കുന്നുണ്ട്, ഒരു സ്ത്രീ താൻ പ്രസവിച്ച മകനെ മറക്കും? அந்த சந்தர்ப்பத்தை சுட்டிக்காட்டிதான் அந்த வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். ആ സന്ദർഭത്തെ ചൂണ്ടിക്കാട്ടിയാണ് ദൈവം പറയുന്നത്. எனக்கு சமீபமாய் நான் சேர்த்துக் கொண்ட ஜனம், ഞാൻ എന്റെ അടുക്കൽ കൂട്ടിച്ചേർത്തതാ என்னுடைய ஜனம் என்று உரிமை பாராட்டின ஜனக்கூட்டம், എന്റെ ജനമെന്ന് അവകാശത്തോടെ വാർത്തത പറഞ്ഞതായ ഈ எகிப்தில் நின்று விடுவிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், മിസ്രയീമിൽ നിന്ന് വിടുവിക്കപ്പെട്ടതായ ഭാഗ്യവാന്മാരായ சீனாயிலே ജനം, என் மகிமையை
கண்ட ஜனம், സീനായിലെ തേജസ് കണ്ട ജനം, இப்பொழுது அவருடைய உதடிலே பலன் இல்லையே, ഇപ്പോൾ അവരുടെ അധരങ്ങളിൽ ഫലമില്ലല്ലോ, என்னை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இல்லையே, എന്നെ മഹത്വപ്പെടുത്തുന്ന വാക്കുകളില്ലല്ലോ, அவர் எங்களை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே, അവൻ ഞങ്ങളെ കൈവിട്ടെന്ന് പറയുന്നുവല്ലോ. ஏன் இந்த ஜனங்கள் அப்படி சொன்னார்கள்? എന്തുകൊണ്ടാണ് ഈ ജനം അങ്ങനെ പറഞ്ഞത്? அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்தித்த சில சூழ்நிலைகள் நிமித்தமாக, അവരുടെ ജീവിതത്തിൽ നേരിട്ടതായ ചില സാഹചര്യങ്ങൾ നിമിത്തം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ദൈവത്തിന് സ്തോത്രം. அப்பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தூரத்தில் உள்ளவனானாலும் சமீபத்தில் உள்ளவர்களானாலும் இவர்கள் 2 பேருடைய உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். അപ്പോഴാണ് ദൈവം പറയുന്നത്, ദൂരസ്ഥന്മാരായാലും സമീപസ്ഥരായാലും ഇവർ ഇരുവരുടെയും അധരങ്ങളിൽ ഫലം സൃഷ്ടിക്കും. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് நான் സ്തോത്രം. அவர்களை குணமாக்குவேன், ഞാൻ അവരെ സൗഖ്യമാക്കും. அவர்களுடைய உதடுகளிலே சமாதானம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய அந்த பலனை சிருஷ்டிக்கிறேன். അവരുടെ അധരങ്ങളിൽ സമാധാനം സമാധാനം എന്ന് പറയുന്ന ഫലം സൃഷ്ടിക്കും. சமாதானம் என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எபிரேய பாஷையிலே ஷாலோம். സമാധാനം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നതായ പദത്തിന് എബ്രായ ഭാഷയിൽ ഷാലോം എന്നതായ പദപ്രയോഗമാണുള്ളത്. தமிழ் வார்த்தையிலே சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അത് മലയാളത്തിലും തമിഴിലും സമാധാനം എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നു. ஆனால் எபிரேய பாஷையிலே அது ஷாலோம். എബ്രായ ഭാഷയിൽ അത് ഷാലോം. ஷாலோம் என்றால் அது பல அர்த்தங்கள் உண்டு. 4 அர்த்தங்களை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ഷാലോം എന്നതിന് വിവിധ അർത്ഥങ്ങളുണ്ടെങ്കിലും 4 അർത്ഥങ്ങൾ മാത്രം ഇപ്പോൾ പറയാം. ஷாலோம் என்றால் முதலாவது சமாதானத்தை காண்பிக்கிறார், ഷാലോം എന്നാൽ ഒന്നാമത് സമാധാനത്തെ കാണിക്കുന്നു, இரண்டாவது சௌக்கியத்தை காண்பிக்கிறார், രണ്ടാമത് സൗഖ്യത്തെ കാണിക്കുന്നു, மூன்றாவது இளைப்பாறுதலை காண்பிக்கிறார், മൂന്നാമത് സ്വസ്ഥതയെ കാണിക്കുന്നു, நான்காவது பாதுகாவலை காண்பிக்கிறார். നാലാമത് സുരക്ഷിതത്വത്തെ കാണിക്കുന്നു. இந்த 4 அனுபவங்களையும் தூரத்தில் உள்ளவர்களுக்கும் சமீபத்தில் உள்ளவர்களுக்கும் நான் சிருஷ்டிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ഈ 4 അനുഭവങ്ങളെയും ദൂരസ്ഥർക്കും സമീപസ്ഥർക്കും ഞാൻ സൃഷ്ടിക്കുമെന്ന് കർത്താവ് അരുളി ചെയ്യുന്നു. ஷாலோம் ஷாலோம், சமாதானம் சமாதானம் என்று சொல்லக்கூடிய உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். ഷാലോം ഷാലോം, സമാധാനം സമാധാനം എന്ന് പറയുന്ന അധരഫലം ഞാൻ സൃഷ്ടിക്കുന്നു. இன்றைக்கு முதலாக இங்கே வந்திருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானம் எத்தனை பேருக்கு இல்லை? ആദ്യമായി ഇവിടെ വന്നിരിക്കുന്ന നിങ്ങളിൽ എത്ര പേരുടെ ജീവിതത്തിൽ സമാധാനം നിങ്ങൾക്കില്ല? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளே அதை நான் சிருஷ்டித்து என்னை குறித்து நீ மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உன் வாயிலே நான் வைக்க போகிறேன். ആദ്യമായി ദൈവം പറയുകയാണ്, ഞാൻ നിന്നിൽ അത് സൃഷ്ടിച്ച നിന്റെ വായിൽ എന്നെ മഹത്വപ്പെടുത്തുന്നതായ വാക്കുകൾ ഞാൻ വയ്ക്കും. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்வோம். പുതിയ നിയമത്തെ നോക്കാം. அப்ப பழைய ஏற்பாட்டிலே 2 கூட்டத்தினரை நான் சொன்னேனே, இதுபோல புதிய ஏற்பாட்டிலும் கூட 2 கூட்டத்தினர் இருக்கிறார்கள். പഴയ നിയമത്തിൽ 2 കൂട്ടരെ കുറിച്ച് പറഞ്ഞുവല്ലോ, ഇതുപോലെ പുതിയ നിയമത്തിലും 2 കൂട്ടരുണ്ട്. தேவனுக்கு சமீபமா இருக்கிற ஒரு கூட்டம், ദൈവത്തോട് അടുത്തിരിക്കുന്നതായ ഒരു കൂട്ടം, தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஒரு கூட்டம். ദൈവത്തെ വിട്ട് ദൂരസ്ഥരായ ഒരു കൂട്ടം. தேவனை விட்டு தூரமா இருக்கிறவர்கள் யார்? புதிய ஏற்பாட்டிலே പുതിയ നിയമ കാലയളവിൽ ദൈവത്തെ വിട്ട് അകന്നിരിക്കുന്നവരാരാണ്? ரட்சிப்பின் அனுபவம் இன்றி, இயேசு இன்றி, விசுவாசம் இன்றி வாழ்கிற மக்கள் தான் ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறார்கள். രക്ഷയുടെ അനുഭവമില്ലാതെ, യേശുവില്ലാതെ, വിശ്വാസമില്ലാതെ ജീവിക്കുന്നവരാണ് ദൈവത്തോട് അകന്നിരിക്കുന്നവർ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அவர்களும் இந்த நாட்களிலே ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியவில்லை. അവർക്കും ഈ നാളുകളിൽ ദൈവത്തെ മഹത്വീകരിക്കുവാനാകുന്നില്ല. ஏனென்றால் அவர்களுக்கு இயேசு யார் என்று தெரியாது. എന്തുകൊണ്ടെന്നാൽ അവർക്ക് യേശു ആരെന്നറിയില്ല. வாழ்க்கையிலே இயேசுவை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. അവർക്ക് ജീവിതത്തിൽ യേശുവിനെ രുചിച്ചറിയുവാനാവുന്നില്ല. ஆகையினால் அவர்களுக்கு உதடுகளின் பலன் இல்லை. ആകയാൽ അവർക്ക് അധരഫലമില്ല. இனி சமீபமா இருக்கிற ஜனங்களை குறித்து பார்ப்போம். സമീപസ്ഥരായിരിക്കുന്ന ജനത്തെ നോക്കാം. புதிய ஏற்பாட்டிலே சமீபமா இருக்கிற ஜனங்கள் யார்? പുതിയ നിയമത്തിൽ സമീപസ്ഥരായ ജനമാരാ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறார்களே, அவர்கள் தான் புதிய ஏற்பாட்டில் சமீபமா இருக்கிறவர்கள். കർത്താവായ യേശുവിനെ സ്വന്തം രക്ഷിതാവായി സ്വീകരിച്ച് പാപങ്ങളെല്ലാം ഉപേക്ഷിച്ച് അവർ യേശുവിൽ സ്നാനമേറ്റ പരിശുദ്ധാത്മാവിനെ പ്രാപിച്ചവരായ ജനമുണ്ടല്ലോ, അവർ പുതിയ നിയമത്തിൽ സമീപസ്ഥരായ ജനമെന്ന് വിളിക്കപ്പെടുന്നു. ஆனால் இயேசுவுக்கு சமீபமா இருக்கிற ஜனங்களானாலும் தூரமா இருக்கிற ஜனங்களானாலும் அவர்களுக்கு சமாதானம் இல்லாதபடியினால், சௌக்கியம் இல்லாதபடியினால், இளைப்பாறுதல் இல்லாதபடியினால், பாதுகாவல் உண்டோ என்ற சந்தேகம் இருக்கிறபடியினால் அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உதடுகளின் கனிகள் அவர்களுடைய ஜீவியத்தில் இல்லை. എന്നാൽ സമീപസ്ഥരായാലും ദൂരസ്ഥരായാലും തങ്ങളുടെ ജീവിതത്തിൽ സമാധാനമില്ലാതെ, സൗഖ്യമില്ലാതെ, സ്വസ്ഥതയില്ലാതെ, സുരക്ഷിതത്വമുണ്ടോ എന്നുള്ള സംശയത്തിൽ അവർ ഇരിക്കുന്നത് കൊണ്ട് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവാൻ അവർക്ക് സാധിക്കുന്നില്ല. ஆகையினால் சமாதானத்தை சிருஷ்டித்து, ആകയാൽ സമാധാനം സൃഷ്ടിച്ച്, சௌக்கியத்தை சிருஷ்டித்து, സൗഖ്യം സൃഷ്ടിച്ച്, இளைப்பாறுதலை சிருஷ்டித்து, സ്വസ്ഥത സൃഷ്ടിച്ച്, பாதுகாப்பை உண்டாக்கி, സുരക്ഷിതത്വം ഉണ്ടാക്കി உன்னுடைய நாவினால் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்
என்று கர்த்தர் விரும்புகிறார். നിന്റെ നാവിനാൽ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തണമെന്ന് അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. எல்லா நாவுகளும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். എല്ലാ നാവും അവനെ മഹത്വപ്പെടുത്തുവാൻ അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. இங்கே இருக்கிற அனைவருடைய நாவுகளும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ഇവിടെയുള്ള എല്ലാവരുടെയും നാവ് അവനെ മഹത്വപ്പെടുത്തണമെന്ന് അവൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தர் உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்க போகிற அனுபவம், കർത്താവ് നിങ്ങളിൽ സൃഷ്ടിക്കുവാൻ പോകുന്ന അനുഭവം, நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாயிருக்கும். നിങ്ങൾ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവാൻ കാരണമായി മാറും. நம்முடைய கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்த பெரிய தேவனை கொஞ்ச நேரம் சத்தமாய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோமாக. അല്പനേരം കരങ്ങൾ ഉയർത്തി വലിയവനായ ദൈവത്തെ ഉച്ചസ്വരത്തിൽ സ്തുതിച്ച് മഹത്വപ്പെടുത്താം. சத்தமாக கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். ഉച്ചസ്വരത്തിൽ അവനെ സ്തുതിച്ച് മഹത്വീകരിക്കാം. உங்களுக்கு எவ்வளவு சத்தம் உண்டோ அவ்வளவு சத்தமாக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். എത്ര ശബ്ദമുണ്ടോ അത്രയും ശബ്ദത്തിൽ സ്തുതിച്ച് മഹത്വപ്പെടുത്താം. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் சத்தமாக ஆண்டவரை, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்க சமாதானம், சௌக்கியம், இளைப்பாறுதல், உங்களுக்கு ஒரு பூரண பாதுகாவல், இந்த 4 காரியத்தையும் கர்த்தர் சிருஷ்டிக்க போகிறார். அதை பற்றி தான் 2 வார்த்தைகள் பேசி நான் முடிக்க போகிறேன். அதை சிருஷ்டிக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு தூரத்தில் உள்ளவர்களானாலும் சமீபத்தில் உள்ளவர்களானாலும் ரட்சிக்கப்படாத ஜனங்களானாலும் தேவனுடைய சபையானாலும் கர்த்தரை ஒன்று சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமாக. അതേ കർത്താവ് നിങ്ങളിൽ സമാധാനം, സൗഖ്യം, സ്വസ്ഥത, ഒരു സുരക്ഷിതത്വം സൃഷ്ടിക്കുവാൻ പോകുന്നു. അത് നിങ്ങൾ വിശ്വസിച്ചുകൊണ്ട് ദൂരസ്ഥരായാലും സമീപസ്ഥരായാലും നാം ഏവരും വേഗമായി ചേർന്ന് അല്പനേരം ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താം. உங்களுக்கு விரோதமாக பலவிதமான சாத்தானிய வல்லமைகள் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல் உங்கள் உதடுகளை கட்டி வைத்திருக்கிறார். അനേക സാത്താന്യ ശക്തി നിങ്ങൾ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവാൻ കഴിയാതെ നിങ്ങളുടെ വായെ ബന്ധിച്ചിരിക്കുന്നു. அன்றைக்கு அந்த சகரியாவினுடைய வாய் கட்டப்பட்டிருந்தது போல, അന്ന് സക്കറിയാവിന്റെ വായ് ബന്ധിക്കപ്പെട്ടതുപോലെ இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாமல் சாத்தானிய வல்லமைகள் உங்களை கட்டி வைத்திருக்கிறார். ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുവാൻ കഴിയാതെ സാത്താന്യ ശക്തി നിങ്ങളെ കെട്ടിവച്ചിരിക്കുന്നു. ஓ, கர்த்தருடைய அற்புதம் நடந்தது. ദൈവത്തിന്റെ അത്ഭുതം നടന്നു. சகரியாவின் வாய் திறக்கப்பட்டது. സക്കറിയാവിന്റെ വായ് തുറന്നു. அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். അവൻ ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തി. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஆண்டவரை துதிப்போமாக. നന്ദിയോടെ ദൈവത്തെ സ്തുതിക്കാം. சாத்தாന്റെ தலையே தகர்த்தவனே, யுத்தங்களில் ஜெயம் തരുന്നവനേ, സാത്താന്റെ തലയെ തകർത്തവനേ, യുദ്ധങ്ങളിൽ ജയം തരുന്നവനേ, നിത്യനാം ദൈവമേ നീ എന്റെ സങ്കേതം, നിത്യസമാധാനം നിന്നിലുണ്ട്. നിത്യനാം ദൈവമേ നീ എന്റെ സങ്കേതം, നിത്യസമാധാനം നിന്നിലുണ്ട്. സാത്താന്റെ തലയെ തകർത്തവനേ, യുദ്ധങ്ങളിൽ ജയം തരുന്നവനേ, സാത്താന്റെ തലയെ തകർത്തവനേ, യുദ്ധങ്ങളിൽ ജയം തരുന്നവനേ, നിത്യനാം ദൈവമേ നീ എന്റെ സങ്കേതം, നിത്യസമാധാനം നിന്നിലുണ്ട്. നിത്യനാം ദൈവമേ നീ എന്റെ സങ്കേതം, നിത്യസമാധാനം നിന്നിലുണ്ട്. இன்று இந்த இடத்தில் வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்க போகிறார். ഇന്നിവിടെ വന്നിരിക്കുന്ന ഓരോരുത്തരും ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തണമെന്ന് ആഗ്രഹിച്ച അവൻ നിങ്ങളുടെ ഉള്ളിൽ ഇന്ന് ഒരു പുതിയ കാര്യം സൃഷ്ടിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. எல்லாரும் கைத்தட்டி இந்த பாட்டு தெரிந்தவர்கள் எல்லாரும் பாடும். പാട്ടാരാവുന്നവർ കൈകളടിച്ച് പാടിയാട്ടെ. തകർത്തവനേ, യുദ്ധങ്ങളിൽ ജയം തരുന്നവനേ, സാത്താന്റെ തലയെ തകർത്തവനേ, യുദ്ധങ്ങളിൽ ജയം നിത്യനാം ദൈവമേ നീ എന്റെ സങ്കേതം, നിത്യസമാധാനം നിന്നിലുണ്ട്. നിത്യനാം ദൈവമേ നീ എന്റെ സങ്കേതം, നിത്യസമാധാനം നിന്നിലുണ്ട്. സാത്താന്റെ തലയെ തകർത്തവനേ,
ஒரு இளைப்பாறுதல் உருவாக்கப்படுகிறது, ஒரு சௌக்கியம் உருவாக்கப்படுகிறது. உங்களுடைய பயம் நீங்கி உங்களுக்கு ஒரு பூரண பாதுகாவலும் இந்த நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். നിങ്ങളുടെ ഉള്ളിൽ ഒരു സമാധാനം ഇപ്പോൾ ഉരുവാകുന്നു, ഒരു സൗഖ്യം ഉള്ളിൽ ഉണ്ടാകുന്നു, സ്വസ്ഥത ഉണ്ടാകുന്നു. നിങ്ങളുടെ ഭയം മാറ്റി ഒരു സുരക്ഷിതത്വ ബോധം ദൈവം നിങ്ങൾക്ക് നൽകുന്നു. தூரத்திலுள்ளவர்களோ சமீபத்திலுள்ளவர்களோ இப்பொழுது கர்த்தருடைய கண்கள் நம்ம ஒவ்வொருவரையும் ஒரே விதமாய் தான் பார்க்கிறது. ദൂരസ്ഥരാകട്ടെ സമീപസ്ഥരാകട്ടെ ദൈവത്തിന്റെ ദൃഷ്ടി നമ്മെ ഒരുപോലെ കാണുന്നു. உங்களுடைய உதடுகளிலே கனியை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். നിങ്ങളുടെ അതരങ്ങളിൽ ഫലം സൃഷ്ടിക്കുവാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு கிரியை இப்பொழுது நடப்பிக்கிறார். ദേഹാത്മതയിൽ ഒരു പ്രവൃത്തി അവൻ ചെയ്യുന്നു. எல்லாரும் கைத்தட்டி இந்த கோரஸை ஒரு தடவை கூட பாடுவோமாக வல்லமையாக. കൈകളടിച്ച ശക്തിയോടെ ബലമായി പാടാം. சாத்தாന്റെ தலையே தகர்த்தவனே, கர்த்தர் வியாதியை சுகமாக்குகிறார். என் பிள்ளைகளே, എന്റെ മക്കളെ, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ഞാൻ ഇന്നലെയും ഇന്നുമെന്നും മാറാത്ത അനന്യനായ ദൈവം. நான் பசியா இருந்தவர்களுக்காக பரிதபித்தவர். വിശന്നിരിക്കുന്നവരെ കണ്ട് ഞാൻ മനസ്സലിഞ്ഞവനായ ദൈവം. இப்பொழுதும் நான் பரிதபிக்கிறவராகவே இருக்கிறேன். ഇപ്പോഴും ഞാൻ അവരോട് കരളലിയുന്നു. நான் பாவிகளுக்கு இறங்குகிறவர். ഞാൻ പാപിയോട് കരുണ കാണിക്കുന്നു. நான் வியாதியஸ்தரை கண்டு மனதுருகினவர். ഞാൻ രോഗികളെ കണ്ട് മനസ്സലിഞ്ഞവൻ. நான் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ഞാൻ എല്ലാവറ്റിനെയും എല്ലാവറ്റാലും നിറയ്ക്കുന്നവൻ. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ഞാൻ നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. நான் உங்களை குணமாக்குவேன். ഞാൻ നിങ്ങളെ സൗഖ്യമാക്കും. நான் உங்களை விடுவிப்பேன். ഞാൻ നിങ്ങളെ വിടുവിക്കും. உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளில் இருந்து உங்களை நான் அவிழ்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ബന്ധിച്ചിരിക്കുന്ന കെട്ടുകൾ ഞാൻ അഴിക്കുമെന്ന് ദൈവം അരുളി ചെയ്യുന്നു. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. റിബാല ഖതറബഹശല ഹിനി ശബറബഹനാരത മേസി ഖറബല മെരി ശബഖറബല. என்னுடைய வல்லமையை மிஞ்சின ஒரு வல்லமை இல்லை. എന്റെ ശക്തിക്ക് അപ്പുറത്ത് ഒരു ശക്തിയുമില്ല. நான் சகலத்துக்கும் மேலான தேவன். ഞാൻ എല്ലാറ്റിനേക്കാൾ ഉന്നതനായ ദൈവം. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். സ്വർഗത്തിലും ഭൂമിയിലും എല്ലാ അധികാരവും എനിക്ക് നൽകപ്പെട്ടിരിക്കുന്നു. இதுவரைக்கும் உன் நாவு என்னை மகிமைப்படுத்தாமலே இருந்தது. ഇതുവരെ നിന്റെ നാവ് എന്നെ മഹത്വപ്പെടുത്താതിരുന്നു. ஆனால் இன்று முதல் என்னை மகிமைப்படுத்துகிறவனாக உன்னை நான் மாற்றுவேன். ഇന്നു മുതൽ എന്നെ മഹത്വപ്പെടുത്തുന്ന വ്യക്തിയാക്കി ഞാൻ നിന്നെ മാറ്റും. கர்த்தர் சொல்லுகிறார். ദൈവം പറയുന്നു. நம்முடைய மத்தியிலே கர்த்தருடைய சமூகம் இருப்பதை நான் உணர்கிறேன். നമ്മുടെ മധ്യേ ദൈവ സാന്നിധ്യമുള്ളത് ഞാൻ അനുഭവിക്കുന്നു. இந்த சமாதானம் என்ற வார்த்தைக்கு ஷாலோம் என்ற எபிரேய பதம் என்று சொன்னேனே, സമാധാനം എന്ന പദത്തിന് ശാലോം എന്നതായ എബ്രായ വാക്കെന്ന് പറഞ്ഞുവല്ലോ. அதற்கு முதலாவது அர்த்தம் ஒரு பூரண சமாதானம். അതിന് ആദ്യത്തെ അർത്ഥം ഒരു പൂർണ്ണ സമാധാനം. இங்கே வியாதியிலிருந்து விடுதலை பெற வந்திருக்கிறவர்களானாலும், எந்த சூழ்நிலையிலே உங்களுக்கு ஒரு உதவி கேட்டு வந்திருக்கிறவர்களானாலும், உங்கள் இருதயங்களில் சமாதானம் இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். ഇവിടെ രോഗത്തിൽ നിന്ന് സൗഖ്യം തേടി വന്നിരിക്കുന്നവരായാലും ഏത് സാഹചര്യത്തിൽ നിന്ന് വിടുതൽ തേടി വന്നവരായാലും നിങ്ങളുടെ ഉള്ളത്തിൽ സമാധാനമുണ്ടോ എന്ന് ഇപ്പോൾ കർത്താവ് നിങ്ങളോട് ചോദിക്കുന്നു. முதல் கட்டமாக நம்முடைய ரகசிய பாவங்களை நாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து ആണ്ടവരോട് നമുക്ക് ഒരു സമാധാനത്തെ തരുகிறார். ആദ്യഘട്ടമായി നമ്മുടെ രഹസ്യ പാപങ്ങളെ ദൈവത്തോട് നാം ഏറ്റുപറഞ്ഞ് നാം നമ്മെ താഴ്ത്തുമ്പോൾ ദൈവം നമ്മുടെ പാപങ്ങളെ ക്ഷമിച്ച് നമ്മുടെ ഉള്ളിൽ ഒരു സമാധാനം തരുന്നു. பாவம் என்பது ஆண்டவர் நம்மை குணமாக்குவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் தடையா இருக்கிற ஒரு பெரிய தடை. പാപം എന്ന് പറയുമ്പോൾ ദൈവം നമ്മെ സൗഖ്യമാക്കുവാനും അനുഗ്രഹിക്കുവാനും കഴിയാതെ വണ്ണം ഇരിക്കുന്ന ഒരു പ്രതിബന്ധമാണ്. ஆகையினால் உங்களுடைய மனசாட்சியின்படி என்னென்ன தவறுகள் உங்களுக்கு தெரிகிறதோ
அதை ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னுடைய இந்த தவறு என்னுடைய ஜீவியத்தில் இருக்கிறது, இதை என்னை விட்டு அகற்றும், நான் இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்யுங்கள். ஒரு பெரிய சமாதானம் தேவனோடு உங்களுக்கு உண்டாகும். ആകയാൽ നിങ്ങളുടെ മനസാക്ഷി അനുസരിച്ച് ഏതെങ്കിലും ഒരു തെറ്റുള്ളതായി നിങ്ങൾക്ക് തോന്നിയാൽ ദൈവമേ ഈ വിധമായ തെറ്റുകുറ്റങ്ങൾ എന്റെ ജീവിതത്തിലുണ്ട്, എന്നോട് ക്ഷമിക്കണമേ, ഇത് ഞാൻ ചെയ്യുകയില്ലെന്ന് ദൈവത്തോട് ഏറ്റുപറഞ്ഞാൽ നിങ്ങൾക്കും ദൈവത്തിനും തമ്മിൽ ഒരു സമാധാനമുണ്ടാകും. ஒருவேளை மனிதருக்கு முன்பாக நாம் நல்லவர்களைப் போல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு ஒரு சுத்த இருதயம் தேவை. ഒരുപക്ഷെ മനുഷ്യരുടെ മുൻപാകെ നല്ലവരെ പോലെ കാണപ്പെട്ടേക്കാം, എന്നാൽ ദൈവം മുൻപാകെ ഒരു നിർമ്മലമായ ഹൃദയം നമുക്ക് വേണം. உங்களுடைய ரகசிய பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஒரு சுத்த இருதயம் உண்டாகும். രഹസ്യപാപങ്ങൾ ഏറ്റുപറയുക, ഒരു നിർമ്മല ഹൃദയം ലഭിക്കും. அல்லது தேவனோடு ஒரு சமாதானம் உண்டாகும். അഥവാ ദൈവത്തോട് സമാധാനം ഉണ്ടാകും. அது மட்டுமல்ல, മാത്രമല്ല தேவனோடு சமாதானம் மாத்திரமல்ல, ദൈവത്തോടുള്ള സമാധാനം മാത്രമല്ല, நாம் தேவ சமாதானம் உடையவர்களாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். നാം ദൈവ സമാധാനമുള്ളവരായി ലോകത്തിൽ പാർക്കണം. யாவரோடும் நமக்கு ஒரு தேவ சமாதானம் இருக்க வேண்டும். എല്ലാവരോടും നമുക്ക് ഒരു ദൈവിക സമാധാനം വേണം. இந்த உலகத்தில் எந்த மனிதனோடும் எனக்கு ஒரு கசப்போ துக்கமோ வைராக்கியமோ இல்லை, நான் சமாதானமா இருக்கிறேன் என்ற ஒரு சாட்சி நமக்கு இருக்க வேண்டும். ഈ ലോകത്തിൽ ഒരു മനുഷ്യനോടും എനിക്ക് കയ്പോ വിദ്വേഷമോ പകയോ ഇല്ല, ഞാൻ എല്ലാവരോടും നല്ല മനസാക്ഷിയുള്ളവനായി സമാധാനമായിരിക്കുന്നു എന്ന ഒരു സാക്ഷ്യം വേണം. தேவனோடு சமாதானமா இருக்கிறேன் என்று சொல்லியும் மனிதனோடு சமாதானம் இல்லாமல் ஜீவித்தால் அவன் தேவனோடு சமாதானமா இருக்கவே முடியாது. ദൈവത്തോട് സമാധാനമുണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ടും മനുഷ്യരോട് സമാധാനമില്ലാതിരുന്നാൽ അവന്റെ ജീവിതത്തിൽ സമാധാനമുള്ളവനായിരിക്കുവാനാവില്ല. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. நாம் மனிதரோடு சமாதானமா இருக்க வேண்டும் என்று அந்த வெளிப்படுத்தல் உடையவர்களாக இருந்தால்தான் நமக்கு தீமை செய்தவர்களை கூட நாம் மன்னிக்க முடியும். മനുഷ്യരോട് സമാധാനമുള്ളവരാകണമെന്നുള്ള വെളിപ്പാടുണ്ടായാൽ മാത്രമേ നമുക്ക് ദോഷം ചെയ്തവരോട് സമാധാനമായിരിക്കുവാൻ ക്ഷമിക്കുവാൻ കഴിയൂ. மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தாலும் அவர்களை மன்னிக்கும் போதுதான் நமக்கு உண்மையான சமாதானம் நம் இருதயத்தில் காணப்படுகிறது. മറ്റുള്ളവർ നമുക്ക് ദോഷം ചെയ്താലും അവരോട് ക്ഷമിക്കുമ്പോൾ മാത്രമേ ഒരു യഥാർത്ഥ സമാധാനം ഹൃദയത്തിൽ ഉണ്ടാകൂ. அவரோடும் சமாதானமாயிருக்க நாடுங்கள். എല്ലാവരോടും സമാധാനം ആചരിപ്പാൻ ഉത്സാഹിപ്പിൻ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். കർത്താവായ യേശു പറഞ്ഞു, എന്റെ സമാധാനം നിങ്ങൾക്ക് തന്നേച്ചു പോകുന്നു. கர்த்தராகிய இயேசு அவருடைய சமாதானத்தையே, அவருக்குள் இருந்த சமாதானத்தையே நமக்கு தந்து போயிருக்கிறார். കർത്താവായ യേശു തന്റെ സമാധാനം, അവനിലുണ്ടായ സമാധാനം തന്നെ നമുക്ക് തന്നിട്ട് പോയിരിക്കുന്നു. பவுலப்போஸ்தலன் தன் நிருபத்திலே தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்ய கடவுது என்று எழுதுகிறார். അപ്പോസ്തലനായ പൗലോസ് തന്റെ ലേഖനത്തിൽ ഇപ്രകാരം എഴുതുന്നു, ദൈവ സമാധാനം നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളിൽ വാഴട്ടെ. எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறார், யாவரோடும் சமாதானமாயிருக்க நாடுங்கள். എബ്രായ ലേഖന കർത്താവ് പറയുന്നുണ്ട്, എല്ലാവരോടും സമാധാനം ആചരിപ്പിൻ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. ஆகையால் முதல் கட்டமாக இந்த ஷாலோம், இந்த சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே சிருஷ்டிக்கிறார். ആദ്യപടിയായി ദൈവം ഈ ശാലോം, ഈ സമാധാനം നിങ്ങളിൽ സൃഷ്ടിക്കുന്നു. எந்த மனுஷனிடத்திலும் எனக்கு ஒரு சிறிய ஒரு மனத்தாங்கல் கூட இல்லை, நான் மன்னிக்கிறேன், அவர் சமாதானமாக இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ഒരു മനുഷ്യനോട് യാതൊരുവിധമായ മാനസികമായ വിദ്വേഷമോ പകയോ എനിക്കില്ല, ഞാൻ ക്ഷമിക്കുന്നു എന്ന് നിങ്ങൾ പറയണം. சமீபத்திலே ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களை பற்றி நான் ஒரு சாட்சி படித்தேன். അടുത്ത കാലത്ത് ഒരു കൂട്ടം ക്രിസ്ത്യാനികളെ കുറിച്ചുള്ളതായ ഒരു സാക്ഷി ഞാൻ വായിച്ചു. அமெரிக்காவிலே பென்சில்வேனியா மாநிலத்திலே ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். അമേരിക്കയിൽ പെൻസിൽവാനിയ എന്ന സ്റ്റേറ്റിൽ ഒരു കൂട്ടം ക്രിസ്ത്യാനികളുണ്ട്. அவர்களுக்கு அமிஷ் கிறிஸ்தவர்கள் என்று பெயர். അവരെ അമീഷ് ക്രിസ്ത്യാനികൾ എന്ന് വിളിക്കുന്നു. ஏறத்தாழ ஆங்காங்கே அவர் சிறுபான்மை கூட்டத்தினர், ஆங்காங்கே மொத்தமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இருக்கிறார்களாம். അവർ ഒരു ന്യൂനപക്ഷമാണ്. അവിടെയും ഇവിടെയുമായി ഏറെക്കുറെ 2 ലക്ഷം പേർ കാണപ്പെടും. அவர்களுடைய முக்கியமான குறிக்கோள் யாவரோடும் சமாதானமாக ஜீவிக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஆண்டவரோடு சமாதானமாக இருக்க முடியும். അവരുടെ പ്രധാന ലക്ഷ്യം എന്നത് എല്ലാവരോടും സമാധാനം ആചരിക്കണം, എങ്കിൽ മാത്രമേ ദൈവത്തോട് സമാധാനം ഉണ്ടാകൂ. எங்கெங்கயோ இவ்விதமான வெளிப்படுத்தலோடு ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள் பாருங்கள். അവിടെയായി ഈ വിധമായ വെളിപ്പാടോടുകൂടെ ജനങ്ങൾ ജീവിക്കുന്നത് കാണുക. வாழ்க்கையிலே எளிமை, ജീവിതത്തിൽ ലാളിത്യം, உடையில் எளிமை, വസ്ത്രധാരണത്തിൽ ലാളിത്യം, நகை அணிவதில்லையாம், ആഭരണങ്ങൾ ധരിക്കാറില്ല, ஆடம்பர வாழ்க்கையை விரும்ப மாட்டார்களா, ആഡംബര ജീവിതം ആഗ്രഹിക്കുന്നില്ല. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை ലൗകികமான பயங்கரமான ஆடம்பரங்களுக்கு விடுவதில்லையாம். അവർ തങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെ ലൗകികതയിൽ ആഡംബരങ്ങളിൽ വിടാറില്ല. அவர்கள் அவிதமாய் போய்விடுவார்கள் என்று அவர்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறார்களாம். അവരങ്ങനെ പോകുമോ എന്ന് പേടിച്ച അവർക്ക് വേണ്ടി മാത്രമായ ഒരു സ്കൂൾ നടത്തുന്നു. அவர்களுடைய கொள்கை யாவரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். അവരുടെ ആദർശം ഇതാണ്, എല്ലാവരോടും സമാധാനം ആചരിക്കണം. அப்பொழுதுதான் தேவனோடு உள்ள அந்த இன்டிமேட் ஃபெல்லோஷிப்,
அந்த நெருங்கின தொடர்பை காத்துக்கொள்ள முடியும். இந்த கொள்கையோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். അങ്ങനെയെങ്കിൽ മാത്രമേ ദൈവവുമായുള്ളതായ ആ അടുത്ത സമ്പർക്കം സൂക്ഷിക്കുവാൻ കഴിയൂ. ഇതാണ് അവരുടെ തത്വം. இந்த கொள்கையில் அவர்கள் உண்மையா இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்க ஒரு சம்பவம் நடந்தது. ഈ തത്വത്തിൽ അവർ വിശ്വസ്തരായിരിക്കുന്നത് തെളിയിക്കുവാൻ ഒരു സംഭവം നടന്നു. 2006 அக்டோபர் மாதம் அந்த சம்பவம் நடந்ததை நான் செய்தித்தாளிலே படித்தோம். 2006 ഒക്ടോബറിൽ ആ സംഭവം നടന്നത് പത്രദ്വാര മനസ്സിലാക്കി. திடீரென்று பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு மனிதன், இந்த அமிஷ் கிறிஸ்தவர்களை அல்லாத ஒரு மனிதன் வந்து இவர்களுடைய பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்திலே போய் சராமாரியாக சுட்டு விட்டான். പെട്ടെന്ന് അടുത്തുള്ളതായ ഗ്രാമത്തിലുള്ളതായ ഒരു വ്യക്തി താൻ ഈ അമിഷ് ക്രൈസ്തവ ഗണത്തിലുള്ളവനല്ല, അവൻ ഇവരുടെ കുഞ്ഞുങ്ങൾ പഠിക്കുന്ന സ്കൂളിൽ ചെന്ന് അവിടെ തോക്കെടുത്ത് അവരുടെ കുഞ്ഞുങ്ങളെ അവൻ മുന്നും പിന്നും നോക്കാതെ വെടിവെച്ചിട്ടു. கொஞ்சம் பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு ரூமிலே அடைத்து வைத்து பணைய கைதிகளாக வைத்து சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தான். കുറെ കുഞ്ഞുങ്ങളെ അവൻ ഒരു മുറിയിൽ കൊണ്ടുപോയി അടച്ച് അവരെ ബന്ധികളാക്കി വെച്ചുകൊണ്ട് അവൻ ചില കാര്യങ്ങൾ ആവശ്യപ്പെട്ടു. போலீஸ் அறிந்து வந்தார்கள். പോലീസ് ഉദ്യോഗസ്ഥർ വന്നു. அவர்கள் வந்து இவனை சுட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்றதான அந்த தீர்மானத்தில் வந்தபோது அவனே தன்னை ஷூட் பண்ணி தற்கொலை செய்து கொண்டான். അവനെ കൊന്ന കുഞ്ഞുങ്ങളെ പുറത്തു കൊണ്ടുവരണമെന്ന് അവർ തീരുമാനിച്ചപ്പോൾ അവൻ സ്വയം വെടിവെച്ച് ആത്മഹത്യ ചെയ്തു. 10 பிள்ளைகள் செத்து போனார்கள். 10 കുട്ടികൾ മരിച്ചു. அவன் தற்கொலை செய்து கொண்டான். അവനും ആത്മഹത്യ ചെയ്തു. இப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய அந்த மனப்பான்மை எப்படி இருக்கும்? ഇപ്പോൾ നമ്മുടെ ഓരോരുത്തരുടെയും മനോഭാവം എങ്ങനെയിരിക്കും? நம்முடைய குழந்தை, மரித்து போன குழந்தை நம்முடைய குழந்தையா இருந்தால் நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? ആ മരിച്ചുപോയതായ കുട്ടികളിലൊന്ന് നമ്മുടേതായിരുന്നാൽ നമ്മുടെ മനോഭാവം എങ്ങനെയിരിക്കും? ஆனால் அந்த இறந்து போனதான ஒரு பிள்ளையுடைய தகப்பன் சொன்னாராம், நான் அந்த கொலையாளியை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். ആ മരിച്ചുപോയ കുട്ടികളുടെ അപ്പൻ കുട്ടികളിൽ ഒരുത്തന്റെ അപ്പൻ പറഞ്ഞു അത്രേ, ഞാൻ ആ കൊലപാതകിയോട് ക്ഷമിക്കുന്നു. அந்த கொலையாளியுடைய மனைவி இடத்தில் போய் அவளுக்கு ஆறுதல் சொன்னார். ആ കൊലയാളിയുടെ ഭാര്യയുടെ അടുക്കൽ ചെന്ന് അവളെ ആശ്വസിപ്പിച്ചു. அந்த கொலையாளியுடைய அடக்காராதனையிலே அதிகமான ஜனங்கள் அமிஷ் கிறிஸ்தவர்கள் தான் காணப்பட்டார்கள். ആ കൊലയാളിയുടെ അടക്കത്തിൽ പങ്കെടുത്തതിൽ മഹാഭൂരിപക്ഷം പേരും ഈ അമിഷ് ക്രൈസ്തവരായിരുന്നു. இந்த அனுபவம் எங்கிருந்து வந்தது? ഈ അനുഭവം എവിടെ നിന്നാണ് വന്നത്? தான் ஆண்டவர் சொன்னார், சிருஷ்டிக்கிறேன். അതാണ് ദൈവം പറഞ്ഞത്, സൃഷ്ടിക്കുന്നു. இது சாதாரணமான ஒரு அனுபவம் அல்ல. ഇതൊരു സാധാരണ അനുഭവമല്ല. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. சமாதானத்தை உனக்குள்ளே ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ദൈവം നിന്നിൽ സമാധാനം സൃഷ്ടിക്കുന്നു. கர்த்தர் உனக்கு ஒரு சௌக்கியம் தருவது அவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. നിനക്ക് ഒരു സൗഖ്യം തരിക ദൈവത്തിന് ഒരു വലിയ കാര്യമല്ല. ஆனால் சௌக்கியத்துக்கு முன்னே உனக்கு ஷாலோம், உனக்கு ஒரு நல்ல சமாதானத்தை உனக்குள் சிருஷ்டிக்கிறார். എന്നാൽ സൗഖ്യത്തിന് മുമ്പേ ഒരു ശാലോം, നല്ലൊരു സമാധാനം സൃഷ്ടിക്കുന്നു. எந்த காரணத்தின் நிமித்தமாகிலும் சமாதானத்தை இழந்து இங்கே யாராகிலும் வந்திருந்தால் உங்களுக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை சிருஷ்டிக்கிறேன், ஷாலோம் ஷாலோம், சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற அந்த உதடுகளின் பலனை உனக்குள் சிருஷ்டிக்கிறேன். യാതൊരു കാരണവശാലും സമാധാനമില്ലാത്തവരായി ആരെങ്കിലും വന്നുവെങ്കിൽ ദൈവ സമാധാനം സൃഷ്ടിക്കുന്നു. ശാലോം ശാലോം, സമാധാനം എന്ന് പറയുന്ന അധരബലം അവൻ സൃഷ്ടിക്കുന്നു. ஏனென்றால் அவர் சமாதானமுடையவர். എന്തുകൊണ്ടെന്നാൽ അവൻ സമാധാനമുള്ളവൻ. அவர் சாத்தானின் தலையை, இப்பொழுது நாம் பாடுனது போல சாத்தானின் தலையை நசுக்கினவர். നാം പാടിയതുപോലെ അവൻ സാത്താന്റെ തലയെ തകർത്തവൻ. அவர்தான் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு தந்தவர். അവനാണ് തന്റെ സമാധാനം നമുക്ക് തന്നവൻ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இன்றைக்கும் சமாதானம் இல்லாதிருக்கிற உன்னுடைய இருதயத்தில் சமாதானத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். ഇന്ന് സമാധാനമില്ലാത്ത നിന്റെ ഹൃദയത്തിൽ കർത്താവ് സമാധാനം സൃഷ്ടിക്കുന്നു. அதை குறித்து நீ சாட்சி சொல்லும் போது உனக்கு உதடுகளின் கனி காணப்படுகிறது. അതിനെക്കുറിച്ച് നീ സാക്ഷ്യം പറയുമ്പോൾ നിനക്ക് അധരഫലം ഉണ്ടാകുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இரண்டாவதாக சௌக்கியம். രണ്ടാമതായി സൗഖ്യം. இந்த ஷாலோம் என்கிற வார்த்தைக்கு இரண்டாவது அர்த்தம் பூரண சௌக்கியம். ഈ ശാലോം എന്ന പദത്തിന്റെ രണ്ടാമത്തെ അർത്ഥം പരിപൂർണ സൗഖ്യം. இந்த சௌக்கியத்தையும் நான் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ഈ സൗഖ്യം ഞാൻ സൃഷ്ടിക്കുന്നെന്ന് പറയുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இல்லாத இடத்தில் உருவாக்கின தேவன்தான் இந்த சௌக்கியத்தை நமக்கு தருகிறவர். ഇല്ലായ്മയിൽ നിന്ന് ഉരുവാക്കുന്നവനായി ദൈവമാണ് ഈ സൗഖ്യം തരുന്നവൻ. கர்த்தராகிய தேவன் நம்மை குணமாக்குறார் என்பதற்கு சாட்சிகள் வேறு யாரும் நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நானே ஒரு சாட்சி. കർത്താവായി ദൈവം സൗഖ്യമാക്കുന്നു എന്നുള്ളതിന് മറ്റൊരു സാക്ഷി അന്വേഷിക്കേണ്ട കാര്യമില്ല. അതിന് ഞാൻ തന്നെ ഒരു സാക്ഷിയാണ്. இப்பொழுது சென்னையில் இருக்கிறதான பாஸ்டர் செல்வத்திடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள், நடந்ததை அவர் அப்படியே சொல்லுவார். ഇപ്പോൾ ചെന്നൈയിലുള്ളതായ പാസ്റ്റർ സെൽവം അവരോട് ചോദിച്ചാൽ നടന്ന സംഭവം താൻ അതുപോലെ പറയും. நான் மரித்திருந்தால் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னால் நான் மரித்திருப்பேன். ഞാൻ മരിച്ചിരുന്നെങ്കിൽ ഒരു 8-10 വർഷം മുമ്പേ ഞാൻ മരിച്ചു പോകേണ്ടതായി. 6 மாதமாக டைபாய்டில் நான் கஷ்டப்பட்டேன். 6 മാസം ടൈഫോയിഡിനാൽ കഷ്ടപ്പെട്ടു. தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்பதற்கு நானே சாட்சி. ദൈവം ഉയർപ്പിക്കുന്നു എന്നുള്ളതിന് ഞാൻ തന്നെ സാക്ഷി. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்ற வசனத்துக்கு நானே ஒரு சாட்சி. മർത്യശരീരത്തെ ജീവിപ്പിക്കുമെന്നുള്ളതിന്
ഞാൻ തന്നെ ഒരു സാക്ഷിയാണ്. என்னை 2 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் டாய்லெட்ல வைப்பார்கள். എന്നെ 2 പേർ ചേർന്ന് താങ്ങി എടുത്തുകൊണ്ട് പോയി ടോയ്ലറ്റിൽ ഇരുത്തും. இதிலிருந்து இந்த ஸ்பீக்கர் வரைக்கும் கூட என்னால் நடக்க முடியாது. ഇവിടെ നിന്ന് ആ സ്പീക്കർ വരെ പോലും നടക്കുവാൻ എനിക്കാവില്ല. என்னுடைய சரீரம் எந்த அளவு பலவீனம் அடைந்தது என்பதை நான் விவரிக்க முடியாது. நான் சொல்லுகிறேன் ஒரே வார்த்தை, அதாவது என் பக்கத்தில் என்னை பார்க்க வந்ததான ஆட்களை கண் திறந்து பார்ப்பதே எனக்கு ஒரு பெரிய வேலை செய்தது போல இருக்கும். എന്റെ ശരീരത്തിന്റെ ബലഹീനാവസ്ഥ വിവരിക്കുവാൻ വേണ്ടി മാത്രമാണ് പറയുന്നത്. എന്നെ കാണുവാൻ വരുന്നതായ ആളുകളെ നോക്കേണ്ടതിന് എന്റെ കണ്ണ് തുറക്കുന്നത് തന്നെ ഒരു കഠിനാധ്വാനമായിരുന്നു. എന്റെ കണ്ണை திறந்து பார்ப்பதே எனக்கு ஒரு பெரிய வேலை செய்தது போல இருக்கும். എന്റെ കണ്ണ് തുറന്ന് നോക്കുന്നതിന് എനിക്കൊരു കഠിനാധ്വാനം ചെയ്തതുപോലെ. ஒரு குறிப்பிட்ட சமயம் வந்தது. ഒരു പ്രത്യേക സമയം വന്നു. ஊழியக்கார கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறார். വേലക്കാരുടെ യോഗം നടന്നുകൊണ്ടിരുന്നു. எனக்கு என்னுடைய சரீரம் குளிர்ச்சி அடைந்தது. എന്റെ ശരീരം തണുത്തുപോയി. நாடி துடிப்பெல்லாம் டவுன் ஆகிவிட்டது. നാടിമിടിപ്പെല്ലാം കുറഞ്ഞു. எனக்கு என்ன நடந்ததுன்றே தெரியவில்லை. എനിക്ക് സംഭവിച്ചത് എന്താണെന്ന് മനസ്സിലായില്ല. காலெல்லாம் நீட்டி வைத்து விட்டார்கள் கட்டிலே. എന്റെ കാലെല്ലാം കട്ടിലിൽ നീട്ടി വെച്ചു. காலெல்லாம் நீட்டி வைத்து விட்டார்கள். കൈകാലുകളെല്ലാം ചേർത്ത് നീട്ടി വലിച്ചു വെച്ചു. என்னுடைய கழுத்திலே ஒரு டவலால சரியாக சுத்தினார்கள். എന്റെ കഴുത്തിൽ ഒരു കർച്ചീഫ് എടുത്ത് അവർ നന്നായി പൊതിഞ്ഞു. சென்ட்ரல் பாஸ்டர் அவர்கள் ஓடி ஓடி போய் அவரை கொண்டு வந்தார்கள். പാസ്റ്റർ അടുക്കൽ ഓടിച്ച് തന്നെ കൂട്ടിക്കൊണ്ടു. அவர் ஓடி வந்து ஆவி நிரம்பி ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆவியில் நிரம்பினார். താൻ ഓടി വന്ന് ആത്മാവിൽ നിറഞ്ഞ് ദേഹം ദേഹി ആത്മാവിനെ സമർപ്പിക്കുന്നെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ആത്മാവിൽ നിറഞ്ഞു. நடந்தது என்னவென்றால் அந்த கட்டிலே நான் எழும்பி நானும் ஆவியில் நிரம்பினேன். സംഭവിച്ചത് എന്താണെന്ന് അറിയാമോ? ആ കട്ടിലിൽ ഞാൻ എഴുന്നേറ്റിരുന്ന് ഞാനും ആത്മാവിൽ നിറഞ്ഞു. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் ഉയർപ്പിപ്പാർ എன்ற വചനത്തിற்கு நான் സാക്ഷി. ക്രിസ്തുവിനെ മരിച്ചവരിൽ നിന്ന് ഉയർപ്പിച്ചവന്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വസിക്കുന്നുവെങ്കിൽ നിങ്ങളിൽ വസിക്കുന്ന തന്റെ ആത്മാവിനെ കൊണ്ട് അവൻ നിങ്ങളുടെ മർത്യ ശരീരത്തെ ജീവിപ്പിക്കുമെന്നുള്ളതിന് ഞാൻ തന്നെ ഒരു സാക്ഷിയാത്രേ. ഒരു സ്പൂൺ പാൽ എൻ വായ്ക്കുள்ளே போக முடியாது. ഒരു സ്പൂൺ പാല് പോലും എന്റെ വായ്ക്കകത്ത് പോവുകയില്ല. ஆனால் அன்றைக்கு கொஞ்ச நேரத்திலே நான் பொடியரிசி கஞ்சி குடித்தேன். എന്നാൽ അന്ന് അല്പസമയത്തിനുള്ളിൽ ഞാൻ പൊടിയരി കഞ്ഞി കുടിച്ചു. கர்த்தரை பலப்படுத்தினார். കർത്താവിനെ ബലപ്പെടുത്തി. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. நான் கர்த்தர் சுகமாக்குறார் சௌக்கியமாக்குறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். കർത്താവ് സൗഖ്യമാക്കുന്നു, സുഖം നൽകുന്നു എന്നുള്ളതിന് ഞാനും ഒരു സാക്ഷിയായി നിൽക്കുന്നു. இரண்டாவது, இந்த கொட்டாரக்கரை இந்த ஹீலிங் சர்வீஸ்ல சுகமடைந்தவர் எங்க ஊழியக்காரர் மதுரையில இருந்து வந்திருக்கிறார். பிரதர் ஸ்டான்லி என்று ஒரு சகோதரன். அவர் எத்தனையோ வருஷமாக ஸ்டான்லி பிரதர் எத்தனையோ வருஷங்களாக அரிப்பு வியாதியினால் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவார். நானே பார்த்து ഭയങ്കരമായി അവരെ കുറിച്ച് ദുഃഖപ്പെട്ടിരിக்கிறேன். ഇപ്പോൾ കണ്ടതായി സഹോദരൻ സ്റ്റാൻലി താൻ മധുരയിൽ കർത്താവിന്റെ ശുശ്രൂഷ ചെയ്യുന്നു. താൻ കൊട്ടാരക്കരയിൽ ഒരിക്കൽ രോഗശാന്തി ശുശ്രൂഷയിൽ വന്നതാണ്. തന്റെ രോഗം എന്തായിരുന്നു എന്നാൽ ശരീരം മുഴുവൻ കഠിനമായ ചൊറിച്ചിലാണ്. ഇത് നിമിത്തം ഉറങ്ങുവാൻ കഴിയുകയില്ലായിരുന്നു. തന്റെ അവസ്ഥ കണ്ട് എനിക്ക് വളരെ ദുഃഖം തോന്നിയിട്ടുണ്ട്. ഒരു ടവൽ തോളിൽ வைத்திருவார். எப்போதும் ஒரு டவலை வைத்து இப்படியே சொரிந்து கொண்டே இருப்பார். താൻ ഒരു ടവൽ എപ്പോഴും തോളിൽ ഇട്ടിരിക്കും. അതുകൊണ്ട് ശരീരം ഇങ്ങനെ ചൊറിഞ്ഞുകൊണ്ടിരിക്കും. கர்த்தர் இந்த ஹீலிங் சர்வீஸ்ல அவரை சுகப்படுத்தினார். இப்பொழுது அவருக்கு எத்தனையோ வருஷங்களாக அதிலிருந்து அவருக்கு அரிப்பே இல்லை. ഇവിടെ രോഗശാന്തി ശുശ്രൂഷയിൽ വന്ന തനിക്ക് ദൈവ സൗഖ്യം കൊടുത്തു. ഇപ്പോൾ ചില വർഷങ്ങളായി അന്ന് മുതൽ ഇന്ന് വരെ തനിക്ക് ആ ചൊറിച്ചിൽ രോഗമില്ല. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சுகமாக்குவதற்கு அவர் மன உருக்கம் உள்ளவராக இருக்கிறார். പ്രിയരെ, നമ്മെ സൗഖ്യമാക്കുവാൻ ദൈവം മനസ്സലിവുള്ളവനായിരിക്കുന്നു. பிலிப்பியர் 2:27 வசனத்தின்படி ഫിലിപ്പിയ ലേഖനം 2:27 വാക്യപ്രകാരം എപ്പാപ്പിരാവുക്ക് ദേവൻ ഇറങ്ങിനാർ. ദൈവം എപ്പഫ്രോദിത്തോസിനോട് കരുണ കാണിച്ചു. എപ്പാപ്പിരാവുക്ക് ദേവൻ ഇറങ്ങിനാർ. ദൈവം എപ്പഫ്രോദിനോട് കരുണ കാണിച്ചു. பிலிப்பியர் 2:அதிகாரத்திலே அதை நாம் படிக்கலாம். ഫിലിപ്പിയ 2-ാം വായിക്കാൻ കഴിയും. எப்பாப்பிரா தீத்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். தேவன் இறங்கினார். എപ്പഫ്രോദിത്തോസ് രോഗിയായി അവൻ മരണത്തോളം എത്തി. ദൈവം കരുണ കാണിച്ചു. தேவனுடைய இரக்கம் உன்னை சுகப்படுத்துகிறது. ദൈവത്തിന്റെ കരുണ നിന്നെ സൗഖ്യമാക്കുന്നു. அடுத்தது 2 தீமோத்தேயுவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், த்ரோப்பீமை மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாய் விட்டு வந்தேன். തിമോഥെയോസിന്റെ 2-ാം ലേഖനത്തിൽ പൗലോസ് എഴുതുകയാണ്, ഞാൻ ത്രോഫിമോസിനെ രോഗിയായി മിലേത്തിൽ വിട്ടേച്ചു പോന്നു. அவர் அதற்கு முன்னே சொல்ல வசனத்திலே രക്ഷിக்கிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். അതിനു മുൻപുള്ളതായ വാക്യത്തിൽ രക്ഷിക്കുന്നവനായ കർത്താവ് എന്ന് പറയുന്നു. நான் രക്ഷിக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ഞാൻ രക്ഷിക്കുന്ന കർത്താവിൽ വിശ്വസിക്കുന്നു. அல்லது அவர் என்னை രക്ഷിக்கிறவர் என்னை விசுவாசிக்கிறவர் என்று அதுக்கு முந்தின வசனத்திலே சொல்லுகிறார். അവൻ എന്നെ രക്ഷിക്കുന്നെന്ന് വിശ്വസിക്കുന്നെന്ന് മുമ്പേ പറയുന്നു. கீழே வசனத்திலே சொல்லுகிறார், த்ரோப்பீமை
മിലേത്തുവിലെ നാം വ്യാധിപ്പെട്ടവനായി വിട്ടു വന്നേ. ഞാൻ ത്രോഫിമോസിനെ മിലേത്തിൽ രോഗിയായി വിട്ടേച്ചു പോന്നു. அப்படி என்றால் நான் அதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறேன் என்றால், அந்த துரோபிமியு அந்த மிலேத்துவிலே வியாதிப்பட்டவனாய் அப்போஸ்தலனாகிய பவுல் யாரிடத்தில் விட்டு வந்தார்? രക്ഷിக்கிற വിടുവിக்கிற യേശുവിൻ കയ്യിലെ. ഞാൻ ചിന്തിക്കുന്നത് ആ ത്രോഫിമോസിനെ പൗലോസ് മിലേത്തോസിൽ ആരുടെ കയ്യിൽ വിട്ടിട്ടാണ് പോകുന്നത്? രക്ഷിക്കുന്ന സൗഖ്യമാക്കുന്ന ദൈവത്തിന്റെ വൻകരത്തിൽ തന്നെ. നമ്മുടെ യേശു രക്ഷിக்கிறவர். നമ്മുടെ യേശു രക്ഷിക്കുന്നവൻ. രക്ഷിக்கிறவர் என்றால் பாவத்திலிருந்து மட்டுமல்ல, വ്യാധിയിലിരുന്നും രക്ഷിக்கிறவர். രക്ഷിക്കുന്നവൻ എന്നാൽ രോഗത്തിൽ നിന്ന് മാത്രം, പാപത്തിൽ നിന്ന് മാത്രമല്ല രോഗത്തിൽ നിന്നും രക്ഷിക്കും. വ്യാധി என்பது ஒரு கொடிய சக்தி. രോഗം എന്നത് ഒരു കൊടിയ ശക്തി. വ്യാധി என்பது ஒரு വഞ്ചക சக்தி. രോഗം എന്നത് ഒരു വഞ്ചിക്കുന്ന ശക്തി, ஒரு பாதாளத்தின் வல்லமை. ഒരു പാതാള ശക്തി. அந்த வல்லமையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார் அவர். ആ ശക്തിയിൽ അവൻ നമ്മെ രക്ഷിക്കുന്നു. அதற்காக அவர் என்ன செய்தார்? അതിനായി അവൻ ചെയ്തതെന്താണ്? വ്യാധിயை தன்மேலே சுமந்து விட்டார். രോഗത്തെ തന്റെ മേൽ ചുമന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் எல்லாம் அவர் சுமந்தார். നമ്മുടെ ബലഹീനതയെല്ലാം ഏറ്റ് രോഗങ്ങളെല്ലാം ചുമന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அப்படி இயேசு தன்னுடைய தான் ரட்சிக்கிறவரா இருக்கிறபடினால் அவர் உன்னை குணமாக்க முடியும். ആകയാൽ യേശു രക്ഷിക്കുന്നവനായിരിക്കുന്നത് കൊണ്ട് നിന്നെ സൗഖ്യമാക്കുവാൻ കഴിയും. அடுத்தது திமிர்வாதக்காரனுடைய விஷயத்திலே பார்க்கும்போது, പക്ഷവാതക്കാരന്റെ കാര്യം നോക്കിയാൽ மார்க் 2 அதிகாரம் 10 മർക്കോസ് 2:10 அவருடைய அதிகாரத்தினால் അവന്റെ അധികാരത്താൽ அவனை எழுப்பி நடக்கும்படி சொன்னார். അവനെ എഴുന്നേറ്റ് നടക്കുവാൻ കൽപ്പിച്ചു. பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி அவனை எழுப்பி நட என்று சொன்னார். ഭൂമിയിൽ പാപങ്ങളെ മോചിക്കുവാൻ മനുഷ്യപുത്രന് അധികാരമുണ്ടെന്ന് നിങ്ങൾ അറിയണമെന്ന് പറഞ്ഞിട്ട് അവനോട് എഴുന്നേറ്റ് നടക്ക എന്ന് പറഞ്ഞു. அப்படி என்றால் பாவத்தை மன்னிக்கவும் வியாதியை குணமாக்கவும் அவர் அதிகாரமுடையவர். ആകയാൽ പാപം ക്ഷമിക്കുവാനും രോഗ സൗഖ്യമാക്കുവാനും അധികാരമുള്ളവൻ. நான் எப்போதும் ஒரு சகோதரனுடைய வியாதி சுகமானதை பற்றி எப்போதும் நான் ஞாபகப்படுத்துவது உண்டு. ഒരു സഹോദരന്റെ രോഗസൗഖ്യത്തെ ഞാൻ എല്ലായ്പ്പോഴും ഓർപ്പിക്കാറുണ്ട്. நான் பெங்களூரில் இருந்த சமயத்திலே ഞാൻ ബാംഗ്ലൂരിലായിരുന്നപ്പോൾ பர்னபாஸ் என்று ஒருவர் இருந்தார். ബർന്നബാസ് എന്നൊരു വ്യക്തി ഉണ്ടായിരുന്നു. அவர் கர்த்தராகிய இயேசுவை அறியவில்லை. താൻ കർത്താവായ യേശുവിനെ അറിഞ്ഞിട്ടില്ലായിരുന്നു. குதிரை பந்தயத்திலே அவருக்கு பயங்கர ஆர்வம். താൻ കുതിരപ്പന്തയത്തിൽ വളരെ താല്പര്യമുള്ളവൻ. பில்லியார்ட்ஸ் விளையாடுகிறதிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். താൻ ബില്ലിയാർഡ്സിൽ നിപുണനായിരുന്നു. நல்ல அவர்களுக்கு நல்ல பணம், ஏராளமான பணம் இருந்தபடினால் இஷ்டம் போல வாழ்ந்தவர். ധാരാളം പണമുണ്ടായിരുന്നത് കൊണ്ട് തന്റെ ഇഷ്ടം പോലെയൊക്കെ ജീവിച്ചു. திடீரென்று அவருடைய வயிற்றிலே ஒரு வலி. പെട്ടെന്ന് തന്റെ ഉദരത്തിൽ ഒരു വേദന. பெய்த்தோமுக்கு யாரோ சொல்லி இருக்கிறார், இந்த பெய்த்தோம் போனா சுகமாகும் என்று. ആരോ പറഞ്ഞു കൊടുത്ത് ഈ ഫെയ്ത്തോമിൽ പോയാൽ സൗഖ്യം കിട്ടും. பெய்த்தோமுக்கு வந்தார். താൻ ഫെയ്ത്തോമിൽ വന്നു. அவர் உள்ளே வருகிறார். சென்ட்ரல் பாஸ்டர் வெளியே போகிறார். பாஸ்டர் கேசி வர்கீஸ் வெளியே போகிறார். താൻ അകത്ത് വരുന്ന സമയത്ത് സെന്റർ പാസ്റ്റർ കേസി വർഗീസ് പുറത്തു പോവുകയായിരുന്നു. நானும் பாஸ்டர் அனுப்பிவிட்டு கார் பக்கத்தில் நிற்கிறேன். அவர் போகிறார், நான் அங்கே நிற்கிறேன். ഞാൻ പാസ്റ്ററെ യാത്രയ്ക്കുവാൻ കാറിന്റെ അടുക്കൽ നിൽക്കുകയായിരുന്നു. താൻ പോയി, ഞാൻ അവിടെ നിന്നു. ஒரு புதிய மனுஷன், ഒരു പുതിയ മനുഷ്യൻ பர்னபாஸ். அவர் நம்முடைய விசுவாசி அல்ல. താൻ നമ്മുടെ വിശ്വാസിയല്ല. அவரை பார்த்த உடனே ஒரு நல்ல மனுஷன், கண்ணியமான மனுஷன், பாஸ்டர் காரை நிறுத்தினார். തന്നെ കണ്ടപ്പോൾ ഒരു കുലീനനായി തോന്നിയത് കൊണ്ട് പാസ്റ്റർ കാർ നിർത്തി. அவர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு ஸ்டமக் பெயின், இங்கிலீஷ்ல சொன்னார், ஸ்டமக் பெயின் என்று சொன்னார். താൻ പാസ്റ്റർ എനിക്ക് വയറുവേദന ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞു. அவருக்கு தமிழ்ல பேச வராது, തമിഴ് അത്രത്തോളം വശമില്ല. இங்கிலீஷ்ல சொன்னார், ഇംഗ്ലീഷിൽ പറഞ്ഞു எனக்கு வயிற்று வலி. എനിക്ക് വയറുവേദനയുണ്ട്. பாஸ்டர் என்ன சொன்னார்? പാസ്റ്റർ പറഞ്ഞു, വയറ്റിൽ കൈവച്ച് நீ உள்ள உட்காருங்க, നിങ്ങൾ പോയി അകത്ത് நான் வெளியே போயிட்டு வருகிறேன். ഞാൻ പുറത്തു പോയിട്ട് വരാം. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. பாஸ்டர் வெளியே போய் விட்டார். പാസ്റ്റർ പുറത്തു പോയി. அந்த கை வைத்த உடனே ആ കൈ വെച്ചയുടൻ அந்த ஸ்டமக் பெயின், அந்த வயிற்று வலி அப்படியே நின்று விட்டது. ആ ഉദര രോഗം, ഉദരവേദന അത് നിന്നുപോയി. பர்னபாஸ் ஃபெய்த்தோமுக்குள்ள என்றாகும்போது அவருக்கு வயிற்று வலி இல்லை. ബർന്നബാസ് ആ വിശ്വാസ വീടിനകത്ത് ചെല്ലുമ്പോൾ തനിക്ക് വയറുവേദനയില്ല. கேட்டுக்குள்ள வரும்போது வயிற்று வலி, ഗേറ്റിൽ വരുമ്പോൾ വയറുവേദന ഉണ്ടായിരുന്നു. ஆனால் இப்பொழுது பரிசுத்தவானவரை தொட்டபோது கர்த்தர் சுகமாக்கினார். വിശുദ്ധൻ തൊട്ടപ്പോൾ കർത്താവ് സൗഖ്യമാക്കി. சுகமாக்கினது மட்டுமல்ல, സൗഖ്യമാക്കിയത് മാത്രമല്ല, அதோடு சேர்ந்து இன்னொரு கிரியை நடந்தது. അതോടൊപ്പം മറ്റൊരു പ്രവൃത്തി നടന്നു. பர்னபாசுடைய பாக்கெட்ல சட்டப்பையில ஒரு பாக்கெட் சிகரெட் இருக்கிறாங்க. ഈ ബർന്നബാസിന്റെ ഷർട്ടിന്റെ പോക്കറ്റിൽ ഒരു പാക്കറ്റ് സിഗരറ്റ് ഉണ്ടായിരുന്നു. அவர் ஒரு நாளைக்கு 10 பாக்கெட் சிகரெட் குடிக்கிறாளாம். താൻ ഒരു ദിവസം 10 പാക്കറ്റ് സിഗരറ്റ് വലിക്കുമായിരുന്നു. எந்த இடத்துல சாட்சி சொன்னாலும் அதன் பிறகு அவர் சாட்சி சொல்றதுக்கு கொண்டு போவோம் கன்வென்ஷனுக்கு, எந்த இடத்துல சாட்சி சொன்னாலும் அவர் சொல்றார், I used to smoke 10 packets of cigarette per day சொல்வார். തന്നെ എവിടെയും സാക്ഷി പറയുവാൻ കൊണ്ടുപോകുമായിരുന്നു. എവിടെ സാക്ഷ്യം പറഞ്ഞാലും താൻ ഇപ്രകാരം പറയും, ഞാൻ ഒരു ദിവസം 10 പാക്കറ്റ് സിഗരറ്റ് വലിക്കുന്ന പതിവുള്ളവനായിരുന്നു. 10 பாக்கெட் சிகரெட் குடிக்கிற ஆள் அவர். താൻ 10 പാക്കറ്റ് സിഗരറ്റ് ഒരു ദിവസം വലിക്കും. அவருக்கு யாரும் சொல்லவில்லை, ആരും തന്നോട് പറഞ്ഞില്ല. அந்த செயின் ஸ்மோக்கர் அந்த சிகரெட்டை எடுத்து நசுக்கி போட்டார். ആ ചെയിൻ സ്മോക്കർ ആ സിഗരറ്റ് എടുത്ത് ചതച്ചു കളഞ്ഞു.
சரீரத்திலும் விடுதலை, ஆத்மாவிலும் விடுதலை. ശരീരത്തിൽ വിടുതൽ, തന്റെ ആത്മാവിൽ വിടുതൽ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. சரீரத்திலும் விடுதலை, ஆத்மாவிலும் விடுதலை. ശരീരത്തിൽ വിടുതൽ, ആത്മാവിലും വിടുതൽ. கர்த்தர் அவருடைய அதிகாரத்தை கொண்டு அதை செய்கிறார். കർത്താവ് തന്റെ അധികാരത്താൽ അത് ചെയ്യുന്നു. பாவங்களை மன்னிக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. പാപമോചിക്കുവാൻ അധികാരമുണ്ട്. அவருடைய வியாதியை சுகமாக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. രോഗത്തെ സൗഖ്യമാക്കുവാനും അധികാരമുണ്ട്. ஏனென்றால் உன்னுடைய வியாதியை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். എന്തുകൊണ്ടെന്നാൽ നിന്റെ രോഗം അവൻ തന്റെ മേൽ ചുമന്നിരിക്കുന്നു. அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்தார். തന്റെ മേൽ ചുമന്നുകൊണ്ട് ക്രൂശിൽ മരിച്ചു. அவ்வளவு வேதனைப்பட்டு மரித்தபடினால் உன்னுடைய வியாதியை சுகமாக்க அவருக்கு மட்டும்தான் அதிகாரம். അത്രയും വേദന അവൻ അനുഭവിച്ച് മരിച്ചതിനാൽ നിന്റെ രോഗ സൗഖ്യമാക്കുവാൻ അവന് മാത്രമേ അധികാരമുള്ളൂ. சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். അവന് പ്രകാരം പറയുന്നു, ഞാൻ നിന്നെ സൗഖ്യമാക്കുന്ന യഹോവ. நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். ഞാൻ നിന്നെ സൗഖ്യമാക്കുന്ന കർത്തൻ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இன்றைக்கு வியாதியாய் வந்திருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை குணமாக்குகிற அதிகாரமுடையவராய் இரக்கமுடையவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லுகிறோம். ഇന്ന് രോഗിയായി വന്നിരിക്കുന്ന നിങ്ങൾ ആരുമാകട്ടെ, കർത്താവ് നിങ്ങളെ സൗഖ്യമാക്കുന്നവനായി വിടുവിക്കുന്നവനായിരിക്കുന്നു. അധികാരവും കരുണയുമുള്ളവനെന്ന് സുവിശേഷം അറിയിക്കുന്നു. எப்பாப்ரா தீத்துவுக்கு இரக்கம் செய்த தேவன், എപ്പഫ്രോദിസ്തോസിനോട് കരുണ കാണിച്ചവൻ, இன்றைக்கு வியாதியோடு இந்த இடத்தில் நீ வந்திருக்கிறாயே, உண்மையில் அவர் இரக்கம் காண்பிக்கிறார். എന്നാൽ രോഗത്തോടെ നീ ഇവിടെ വന്നിരിക്കുന്നുവല്ലോ, അവൻ നിന്നോട് ഇതാ കരുണ കാണിക്കുന്നു. அது ஒரு தீய சக்தி. അതൊരു ദുഷ്ടശക്തി. அதை உன் சரீரத்தில் இருந்து அகற்றும்படி உன்மேல் அவர் இறங்குகிறார். അത് നിന്റെ ശരീരത്തിൽ നിന്ന് മാറ്റുവാൻ അവൻ നിന്നോട് ഇതാ കരുണ കാണിക്കുന്നു. பவுலப்போஸ்தலன் ரட்சிக்கிறவர் என்று விசுவாசித்த அதே இயேசு இன்றைக்கு இந்த வியாதியில் இருந்து உன்னை ரட்சிக்கிறார். അപ്പോസ്തലനായ പൗലോസ് രക്ഷിക്കുന്നവനെന്ന് വിശ്വസിച്ച അതേ യേശു ഇന്നിതാ നിന്റെ രോഗത്തിൽ നിന്ന് രക്ഷിക്കുന്നു. ஒரு கூட்டம் ஜனங்கள், உன் தேவன் எங்கே என்று சொல்லுகிற ஜனங்கள் அங்கே நிற்கிறார்கள். ഒരു കൂട്ടം ആളുകൾ നിന്റെ ദൈവം എവിടെയെന്ന് ചോദിക്കുന്നവർ അവിടെ നിൽക്കുന്നു. உன் தேவன் வல்லமை உள்ளவரா என்று கேள்வி கேட்கிறவர்கள் நிற்கிறார்கள். നിന്റെ ദൈവം ശക്തനെന്ന് ചോദിക്കുന്നവരുണ്ട്. அவர்கள் மத்தியிலே அதிகாரத்தோடு திமிர்வாதக்காரனை பார்த்து எழும்பு என்று சொன்னார் அப்போஸ்தலனாகிய பவுல். അവരുടെ നടുവിൽ പക്ഷവാതക്കാരനോട് നീ എഴുന്നേറ്റ് നടക്ക എന്ന് അധികാരത്തോട് പറഞ്ഞു. இயேசு அதிகாரத்தோடு சொன்னார். യേശു അധികാരത്തോടെ പറഞ്ഞു. அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவனுக்கு சமீபமானவர்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. கேள்வி கேட்கிறவர்கள் மத்தியிலே அதிகாரத்தோடு அதை செய்தார். ദൈവത്തോട് അധികം സമീപസ്ഥരെന്ന് പറയുമ്പോൾ വിശ്വാസമില്ലാത്തവർ അവർ ചോദ്യം ചെയ്യുന്നവരായി നിൽക്കുമ്പോൾ ഇവൻ അധികാരത്തോടെ കൽപ്പിക്കുന്നു. எல்லா வியாதிகளையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாக்குற வல்லமை நம்முடைய மத்தியிலே வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. എല്ലാ രോഗങ്ങളെയും യേശുവിന്റെ നാമത്തിൽ സൗഖ്യമാക്കുന്ന ശക്തി ഇപ്പോൾ ഇതാ ഇവിടെ വെളിപ്പെടുന്നു. ஒரு பெரிய வல்லமை நம்முடைய பந்தலிலே வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். ഒരു മഹാശക്തി ഈ പന്തലിൽ വെളിപ്പെടുന്നത് ഞാൻ കാണുന്നു. உங்களுடைய கைகளை உயர்த்தி அந்த வல்லமைக்காய் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதியுங்கள். ആ ശക്തിക്കായി കരങ്ങൾ ഉയർത്തി സ്തോത്രം ചെയ്യൂ. ஆமென். സ്തോത്രം 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 സ്തോത്രം. சத்தமாக ഉച്ചസ്വരത്തിൽ சத்தமாக കുറെ കൂടെ ഉച്ചസ്വരത്തിൽ சத்தமாக കുറെ കൂടെ ഉച്ചത്തിൽ இதுவே உதடுகளின் பலன். ഇതത്ര അധരഫലം. இதுவே உதடுகளின் பலன். ഇതത്ര അധരഫലം. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്താം. எல்லாரும் இன்னும் கொஞ்சம் கூட சத்தமாக ஆண்டவரை நாம் துதிக்கும் போது ஒரு பெரிய பவர் வெளிப்படுகிறார். നാം കുറെ കൂടെ ഉച്ചത്തിൽ ദൈവത്തെ സ്തുതിക്കുമ്പോൾ വലിയ ശക്തി ഇവിടെ വിളങ്ങും. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிப்போமாக. കരങ്ങൾ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിക്കാം. ஆமென். அடுத்ததாய் ஷாலோம் என்ற வார்த்தைக்கு இளைப்பாறுதல், பூர்ண இளைப்பாறுதல் என்றும் அர்த்தம் உண்டு. ശാലോം എന്ന പദത്തിന് സമ്പൂർണമായ സ്വസ്ഥത എന്നും അർത്ഥമുണ്ട്. கர்த்தர் நமக்கு சமாதானம் தருகிறார், நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறார். ஒரு இளைப்பாறுதலை, அமைதியை நம் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். കർത്താവ് നമുക്ക് സമാധാനം നൽകുന്നു, സൗഖ്യം നൽകുന്നു, ഒരു സ്വസ്ഥത, ഒരു വിശ്രമം നമ്മുടെ ജീവിതത്തിൽ കൽപ്പിക്കുന്നു. இளைப்பாறுதல் என்ற அனுபவம்
ஒரு தெய்வீகமான அனுபவமாகும். സ്വസ്ഥത എന്ന അനുഭവം എന്നത് ഒരു ദൈവികമായ അനുഭവം അത്രേ. இன்றைக்கு உலகத்தில் அநேக மக்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ഇന്ന് ലോകത്തിൽ അനേകം ജനത്തിന് സ്വസ്ഥതയില്ല. தூரமா இருக்கிறவர்கள் ஆனாலும் ஆண்டவரை அறியாதவர்கள் ஆனாலும் ஆண்டவருடைய ஜனங்களானாலும் இன்னைக்கு அநேகருக்கு இளைப்பாறுதல் இல்லை. ദൂരസ്ഥരായി ദൈവത്തെ അറിയാത്തവരായാലും ദൈവത്തെ അറിഞ്ഞ ദൈവജനമായാലും ഇന്ന് അനേകർക്ക് ഒരു സ്വസ്ഥതയില്ല. இளைப்பாறுதல் தரும்படியாக 2 காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். സ്വസ്ഥത തരുവാൻ ദൈവം 2 കാര്യം ചെയ്യുന്നു. முதலாவது யோசுவாவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், யுத்தம் ஓய்ந்ததினாலே தேசம் அமைதலாக இருந்தது. ഒന്നാമതായി യോശുവയുടെ പുസ്തകത്തിൽ വായിക്കുമ്പോൾ യുദ്ധം തീർന്നതുകൊണ്ട് ദേശത്തിന് സ്വസ്ഥത വന്നു. அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள யுத்தங்களை ஓய பண்ணி உனக்கு இளைப்பாறுதலை அவர் தர விரும்புகிறார். അങ്ങനെയെങ്കിൽ നിന്റെ ജീവിതത്തിലെ യുദ്ധങ്ങളെ നിർത്തൽ ചെയ്ത അവൻ നിനക്ക് സ്വസ്ഥത തരുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இன்றைக்கு மனிதருடைய இருதயங்களுக்குள்ளே யுத்தங்கள் காணப்படுகின்றன. ഇന്ന് മനുഷ്യരുടെ ഹൃദയങ്ങൾക്കുള്ളിൽ യുദ്ധങ്ങളുണ്ട്. அது போராட்டங்கள், അഥവാ പോരാട്ടം. பல ஆவிகள் உன் ஜீவியத்தில் உன் வாழ்க்கையில் உன் ஆத்மாவில் போராடுகிறார். പല ദുരാത്മാക്കൾ നിന്റെ ജീവിതത്തിൽ നിന്റെ പ്രാണനിൽ പോരാടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அதை நீ யாருக்கும் சொல்லுவதில்லை, சொல்ல வெட்கப்படுகிறார். അതാരോട് നീ പറയാറില്ല, പറയുവാൻ ലജ്ജിക്കുന്നു. எந்த ஆட்களும் தன்னோடு போராடுகிற ஆவியை பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ഏത് ആളുകൾ തന്നെയും തങ്ങളോട് പോരാടുന്ന ദുരാത്മാക്കളെ കുറിച്ച് മറ്റുള്ളവരോട് പറയുകയില്ല. சிலர் பரிசுத்தவான்களுக்கு சொல்வார்கள், ചിലർ വന്ന വിശുദ്ധന്മാരോട് പറയാറുണ്ട്. ஆனால் சிலர் அதை சொல்வதில்லை. ചിലരത് പറയാറില്ല. தூரமா இருக்கிறவர்களே, சமீபமா இருக்கிறவர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, ദൂരസ്ഥരെ സമീപസ്ഥരെ നിങ്ങൾ ആരുമായിക്കൊള്ളട്ടെ, ரட்சிக்கப்படாத ஜனங்களே, இயேசுவை அறியாதவர்களே, இயேசுவை அறிந்த தேவ ஜனங்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, രക്ഷിക്കപ്പെടാത്തവരെ, യേശുവിനെ അറിയാത്തവരെ, യേശുവിനെ അറിഞ്ഞവരെ, നിങ്ങൾ ആരുമായിക്കൊള്ളട്ടെ, ஷாலோம் ஷாலோம் பூர்ண இளைப்பாறுதலை தர விரும்புகிறார். ശാലോം ശാലോം സമ്പൂർണ്ണ സ്വസ്ഥത തരുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அதற்காக உன்னோடு போராடுகிற அந்த போராட்டத்தை ஓய பண்ணுகிறார். അതിനായി നിന്നോട് പോരാടുന്ന യുദ്ധത്തെ അവൻ നിർത്തൽ ചെയ്യുന്നു. யுத்தத்தை பற்றி நான் பொதுவாக 3 காரியங்கள் சொல்வதுண்டு. യുദ്ധത്തെ കുറിച്ച് ഞാൻ പൊതുവായി 3 കാര്യങ്ങൾ പറയാറുണ്ട്. முதலாவது, அவர் நம்மை யுத்தம் செய்ய பழக்குவிக்கிறாராம். ഒന്നാമതായി അവൻ നമ്മെ യുദ്ധത്തിനായി അഭ്യസിപ്പിക്കുന്നു. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழக்குவிக்கிறார். പോരിനായി കൈകളെയും യുദ്ധത്തിനായി വിരലുകളെയും അഭ്യസിപ്പിക്കുന്നു. அது ஒரு அனுபவம். അതൊരു അനുഭവം. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, മറ്റൊരു വചനം പറയുന്നു, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். നിങ്ങൾ മിണ്ടാതിരിപ്പിൻ, ഞാൻ നിങ്ങൾക്കായി യുദ്ധം ചെയ്യും. அப்ப அந்த இடத்துல நாம் யுத்தம் பண்ணோம், நாம் சும்மா இருக்கும் இளைப்பாறும்படி சொல்லுகிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். അവരുടെ ദൈവം നമ്മോട് മിണ്ടാതെ സ്വസ്ഥമായിരിക്കുവാൻ പറയുന്നു. ദൈവം യുദ്ധം ചെയ്യുന്നു. மூன்றாவது ஒரு வசனம் சொல்லுகிறது, മൂന്നാമതൊരു വചനം പറയുന്നത്, அவர் பூமியின் கடைமுனை பரியந்தம் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். யுத்தமே இருக்கக்கூடாது. അവൻ ഭൂമിയുടെ അറ്റത്തൊക്കെ യുദ്ധങ്ങളെ നിർത്തൽ ചെയ്യുന്നു. യുദ്ധം പാടില്ല. அசுத்த ஆவிகள் உன் வாழ்க்கையில் போராடுகிற போராட்டத்திற்கு இந்த ராத்திரியிலே கர்த்தர் ஒரு முடிவை ഉണ്ടാക്ക വിരുമ്പുகிறாർ. അശുദ്ധാത്മാക്കൾ നിന്റെ ജീവിതത്തിൽ പോരാടുന്ന പോരാട്ടത്തിന് ഇന്ന് രാത്രി ഒരു അന്ത്യം കുറിക്കുവാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുന്നു. சகோதரனே, சகோதரியே, எத்தனையோ நாட்கள் உன்னுடைய மனதிலே பெரிய ஒரு போராட்டம், அதை நீ யாருக்கும் சொல்லாமல் அந்த போராட்டத்தை നീയേ സന്ധിத்துக் കൊണ്ടിരിக்கிறாய். സഹോദര സഹോദരി, എത്രയോ നാളുകളായി നിന്റെ മനസ്സിലൊരു പോരാട്ടം ആരോടും പറയാതെ നീ തന്നെ അതിനെ നേരിട്ട് കൊണ്ടിരിക്കുന്നു. அந்த யுத்தத்தை ஓய பண்ணுகிறவர் வல்லமை உள்ளவர் கர்த்தர். ആ യുദ്ധത്തെ നിർത്തൽ ചെയ്തത് ശക്തനായ ദൈവമത്രേ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே உன் மனதிலே ஒரு அமைதியையும் இளைப்பாறுதலையும் கட்டளையிட முடியும். കർത്താവായ യേശുവിന് മാത്രമേ നിന്റെ മനസ്സിൽ ഒരു സ്വസ്ഥത, ഒരു വിശ്രമം കൽപ്പിക്കുവാൻ സാധിക്കൂ. சமுத்திரத்தை பார்த்து இறையாதே என்று சொன்னவர் അവൻ സമുദ്രത്തോട് അനങ്ങാതെ അടങ്ങിയിരിക്കാൻ എന്ന് കൽപ്പിച്ചു. இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொன்னவர் ഇത്രത്തോളം വരാം, ഇതിനപ്പുറം കടക്കരുതെന്ന് കൽപ്പിച്ചു. ஓ, உன்னுடைய போராட்டத்தோடு அவர் பேசுகிறார். നിന്റെ പോരാട്ടത്തോട് അവൻ പറയുന്നു. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். അവൻ കൽപ്പിക്കുമ്പോൾ സംഭവിക്കും, അവൻ പറയുമ്പോൾ അതുപോലെയാകും. யுத்தம் ஓயும் போது இளைப்பாறுதல் கிடைக்கிறார். യുദ്ധം നിൽക്കുമ്പോൾ സ്വസ്ഥതയുണ്ടാകും. இரண்டாவது, இளைப்பாறுதல் தரும்படி கர்த்தர் இன்னொரு காரியம் செய்கிறார். രണ്ടാമത് സ്വസ്ഥത തരുവാൻ കർത്താവ് മറ്റൊരു കാര്യം ചെയ്യും. நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் நாம் பெற்றுக்கொள்ளும்படி നമ്മുടെ ജീവിതത്തിൽ സ്വസ്ഥത പ്രാപിക്കുവാൻ நம்முடைய வழக்கை அவரே நடத்துகிறாராம். അവൻ നമ്മുടെ വ്യവഹാരം നടത്തുന്നു. எரேமியா 50ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். യിരെമ്യാ പ്രവചനം 9-ാം അധ്യായത്തിൽ, எரேமியா 50ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, യിരെമ്യാ 9:34 தேசத்தை இளைப்பாற பண்ணும்படிக்கு ദേശത്തിന് സ്വസ്ഥത നൽകേണ്ടതിന് அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். അവനവരുടെ കാര്യവും വ്യവഹാരവും നടത്തും. தயவு செய்து அந்த வசனத்தை வாசிப்போம். ഭൂമിക്ക് സ്വസ്ഥത വരുത്തേണ്ടതിനും ബാബേൽ നിവാസികൾക്ക് സ്വസ്ഥത വരുത്തേണ്ടതിനും
ശ്രദ്ധയോടെ നടത്തും. தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். தேசத்தை இளைப்பாற பண்ணும்படிக்கு அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். ദേശത്തിന് സ്വസ്ഥത വരുത്തേണ്ടതിന് അവരുടെ വ്യവഹാരം അവൻ നടത്തും. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. உனக்கு இளைப்பாறுதல் தரும்படி உன்னுடைய வழக்கை அவர் நடத்துகிறார். அவரே நடத்துகிறார். നിനക്ക് സ്വസ്ഥത തരുവാൻ നിന്റെ വ്യവഹാരം അവൻ നടത്തുന്നു. അത് അവൻ തന്നെ നടത്തുന്നു. சில வேளைகளிலே மனிதர் உன்னுடைய உண்மையான நிலைமை என்ன என்று புரியாமல் இருப்பார்கள். ഒരുപക്ഷെ നിന്റെ യഥാർത്ഥ നിലവാരം അവസ്ഥ ജനങ്ങൾ മനസ്സിലാക്കുകയില്ല. ஆனால் கர்த்தர் உன்னை நன்றாக அறிகிறார். എന്നാൽ കർത്താവിതാ നിന്നെ നന്നായിട്ട് അറിയുന്നു. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ഒരു സംഭവം പറയട്ടെ. 1965 ஆண்டு விருதுநகர் பக்கத்திலே ஒரு பெரிய ஒரு மாநாடு நடந்தது. ஒரு அரசியல் மாநாடு. 1965 വിരുദനഗറിനടുത്ത് ഒരു വലിയ രാഷ്ട്രീയ സമ്മേളനം നടന്നു. அதிலே இந்தியாவிலே எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு பெரிய தலைவர் வந்திருந்தார். ഭാരതത്തിൽ എല്ലാവർക്കും സുപരിചിതനായ ഒരു നേതാവ് വന്നിരുന്നു. அவர் ஸ்டேஜில் வந்து உட்கார்ந்த போது താൻ സ്റ്റേജിൽ വന്നിരുന്നപ്പോൾ ஃப்ரண்ட் ரோல கொஞ்சம் வயசான ஆட்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. ഇതുപോലെ മുൻനിരയിൽ കുറച്ച് പ്രായം ചെന്ന ആളുകൾ ഇരുന്നിരുന്നു. அவர் உட்கார்ந்து விட்டு சேர்ல உட்கார்ந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட ஐயாவை பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு பழைய ஒரு தாத்தா அவரை பார்த்து கொண்டே இருந்தார். താൻ ആ കസേരയിൽ ഇരുന്നു കൊണ്ട് വളരെ പ്രായം ചെന്നതായ ഒരു വലിയ പച്ചനെ താൻ ഇങ്ങനെ ശ്രദ്ധിച്ചു നോക്കിക്കൊണ്ടിരുന്നു. தன்னுடைய பக்கத்தில் நின்ற இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு, போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரை கூப்பிட்டு அந்த தாத்தாவை கூப்பிட்டு வர சொன்னார். തന്റെ അടുത്തുണ്ടായിരുന്ന പോലീസ് ഇൻസ്പെക്ടറോട് ആ മുതിർന്ന വ്യക്തിയെ വിളിച്ചു കൊണ്ടുവരുവാൻ പറഞ്ഞു. அவர் வந்த உடனே பார்த்து, நீங்க சுப்பையா தானே அப்படின்னு கேட்டார். തന്നെ നോക്കിയിട്ട് നിങ്ങൾ സുബ്ബയ്യ അല്ലേ എന്ന് ചോദിച്ചു. ஆமா யான். അതെ സാർ. அவர் கேட்டார், 1942 வருஷம் திருச்சி ஜெயில என்னோடு நீங்க இருந்தீங்களே. 1942 ആണ്ടിൽ ട്രിച്ചി ജയിലിൽ നിങ്ങൾ എന്നോട് കൂടെ ഉണ്ടായിരുന്നല്ലോ. ஆமா யான். അതെ സാറേ. கேட்டார், இவர்கள் சுதந்திர போராட்டத்து நிமித்தம் திருச்சி ஜெயில இருந்தவங்க. ഇവർ സ്വാതന്ത്ര്യ സമര നിമിത്തം ട്രിച്ചി ജയിലിലായിരുന്നു. உங்களுக்கு சுதந்திர போராட்டத்தினுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய பென்ஷன் கிடைக்கிறதா என்று கேட்டார். സ്വാതന്ത്ര്യ സമര സേനാനികൾക്കുള്ളതായ പെൻഷൻ നിങ്ങൾക്ക് കിട്ടുന്നുണ്ടോ എന്ന് ചോദിച്ചു. அவர் சொன்னார், எனக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை, நான் ஜெயில் இருந்ததுக்கு ப்ரூஃப் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார். താൻ പറഞ്ഞു, എനിക്ക് ആ പെൻഷൻ കിട്ടുന്നില്ല, ഞാൻ ജയിലിൽ കിടന്നതിന് തെളിവില്ലെന്ന് അവർ പറഞ്ഞു കളഞ്ഞു. அப்பொழுதுதான் இந்த அரசியல் மாநாட்டுக்கு வந்திருக்கிற இந்த பெரிய அதிகாரி, பெரிய அரசியல் தலைவர், அவருடைய பேரு நான் சொல்ல விரும்பவில்லை, எல்லாருக்கும் தெரிந்தவர் தான். அவர் சொன்னார், என்ன ப்ரூஃப்? நான் தானே உங்களோடு கூட இருந்தேன். ആ രാഷ്ട്രീയ സമ്മേളനത്തിൽ നിന്നതായ രാഷ്ട്രീയ നേതാവ് തന്റെ പേര് പറയുന്നില്ല. താൻ പറഞ്ഞു, അതിനി തെളിവെന്തിനാണ്? ഞാൻ തന്നെ നിങ്ങളോടുകൂടെ ഉണ്ടായിരുന്നുവല്ലോ. தானே உங்களோடு ஜெயில இருந்தேன். ഞാനല്ലേ നിങ്ങളോടുകൂടെ ജയിലിൽ ഉണ്ടായിരുന്നത്. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. என்னுடைய PA கூப்பிட்டு, இவருக்கு எந்த வருஷத்திலிருந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் உடைய பென்ஷன் கிடைக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்ய சொன்னார். തന്റെ PA വിളിച്ചിട്ട് തനിക്ക് ഏത് വർഷം മുതൽ ആ പെൻഷൻ കിട്ടണമോ അത് മുൻകാല പ്രാബല്യത്തോട് കൊടുക്കുവാൻ പറഞ്ഞു. உன்னுடைய வழக்கை கர்த்தரே டைரக்டாக நடத்துகிறார். നിന്റെ വ്യവഹാരം ദൈവം നേരിട്ട് നടത്തുന്നു. ஒருவேளை உன்னுடைய காரியம் மனுஷருக்கு தெரியாமல் இருக்கலாம். ഒരുപക്ഷെ നിന്റെ കാര്യം മനുഷ്യരറിയാതിരുന്നേക്കാം. மனுஷர்கள் ப்ரூஃப் இல்லை என்று சொல்லலாம். മനുഷ്യർ തെളിവില്ലെന്ന് പറഞ്ഞേക്കാം. ஆனால் கர்த்தர் அறிகிறார். എന്നാൽ കർത്താവ് അറിയുന്നു. தேசத்தை இளைப்பாற பண்ணும்படிக்கு ദേശത്തിന് സ്വസ്ഥത തരുവാൻ அவர்களுடைய வழக்கை நானே நடத்துவேன். അവരുടെ വ്യവഹാരം ഞാൻ തന്നെ നടത്തും. உன்னுடைய வழக்கை கர்த்தர் இன்றைக்கு முதல் உன்னுடைய ஃபைல் கர்த்தர் கையில போயிருக்கிறார். നിന്റെ വ്യവഹാരം നടത്തുവാൻ നിന്റെ ഫയൽ കർത്താവിന്റെ കയ്യിലെത്തി. உனக்கு நீதி கிடைக்கும். നിനക്ക് നീതി കിട്ടും. உனக்கு பதில் கிடைக்கும். നിനക്ക് മറുപടി ലഭിക്കും. உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். പ്രാർത്ഥനയ്ക്ക് ഉത്തരവുണ്ടാകും. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் 3 அல்லேலூயா சொல்லுவாங்க. വിശ്വസിക്കുന്നവർ സ്വരമെടുത്ത് 3 ഹല്ലേലൂയ പറയാം. இதை விட சத்தமாக 3 அல்லேலூயா சொல்லுவாங்க. കൂടെ ഉച്ചത്തിൽ ഒരു 3 ഹല്ലേലൂയ പറയാം. அல்லேலூயா, ഹല്ലേലൂയ, அல்லேலூயா, ഹല്ലേലൂയ, அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. நம்முடைய ஃபைல் இப்ப யாரிடத்தில் போயிருக்கிறது? നമ്മുടെ ഫയൽ ഇപ്പോൾ ആരുടെ കയ്യിലാണ്? டைரக்டாக இயேசுவிடத்திலே. கர்த்தரே நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். നേരിട്ട് യേശുവിന്റെ കയ്യിൽ കർത്താവ് നമുക്കായി വ്യവഹാരം നടത്തുന്നു. ஒருவேளை மனுஷர் நம்மை புரியாமல் இருக்கலாம். ഒരുപക്ഷെ മനുഷ്യർ നമ്മെ തെറ്റിദ്ധരിച്ചേക്കാം. ஆனால் தேசத்தை இளைப்பாற பண்ணும்படிக்கு ഭൂമിക്ക് സ്വസ്ഥത വരുത്തുവാൻ அவர்களுடைய வழக்கை நானே நடத்துவேன். അവരുടെ വ്യവഹാരം ഞാൻ തന്നെ നടത്തും. கர்த்தர் உன் வழக்கை நடத்தும் போது അവൻ നിന്റെ വ്യവഹാരം നടത്തുമ്പോൾ அவர் நீதி செய்கிறவர், അവൻ നീതി പ്രവർത്തിക്കും. நியாயம் செய்கிறவர், ന്യായം ചെയ്യുന്നവൻ, அவர் யதார்த்தமானவர், അവൻ യഥാർത്ഥമായ, அவரிடத்தில் பொய் இல்லை. അവന്
அவனில் போஷ்கில்ல, அவரிடத்தில் மாறுபாடு இல்லை, அவனில் முகவக்ஷமில்லை, அவரிடத்தில் வேற்றுமையின் நிழல் இல்லை, விவேச்சனத்திலே நிழலில்ல. அவர் உனக்கு சரியாய் விசாரணை செய்வார். ശരിയായി നിന്നെ കരുതും. நிச்சயமாய் உன்னுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். തീർച്ചയായും നിന്റെ പ്രാർത്ഥന ദൈവം കേൾക്കും. எனக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லாதே. എനിക്കാരുമില്ലെന്ന് നീ പറയേണ്ട. இந்த உலகத்தில் உனக்கு எல்லாரும் மரித்து நீ ஒரு தன் அனாதையாக இருக்கலாம். ലോകത്തിൽ നിനക്കുള്ളവരെല്ലാം മരിച്ചിട്ട് നീ ഒരു അനാഥനായി മാറിയിരിക്കാം. ஆனால் உன்னுடைய வழக்கை விசாரிக்கிற நீதி உள்ள கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். നിന്റെ വ്യവഹാരം നടത്തുന്ന നീതിപരനായ കർത്താവ് ഇന്നും നിനക്കായി ജീവിക്കുന്നു. அந்த விசுவாசத்தோடு இந்த இடத்துல நீ காணப்படுவாயாக. ആ വിശ്വാസത്തോടെ നീ ഇവിടെ കാണപ്പെട്ടാട്ടെ. அடுத்ததாக ஷாலோம் என்ற வார்த்தைக்கு பூர்ண பாதுகாவல். ശാലോം എന്ന പദത്തിന് സമ്പൂർണ്ണ സുരക്ഷിതത്വം. அவர் நமக்கு சௌக்கியத்தையும் இளைப்பாறுதலையும் மட்டுமல்ல பூரண பாதுகாவலையும் அளிக்கிறார். അവൻ നമുക്ക് സമാധാന സൗഖ്യം സ്വസ്ഥത നൽകുന്നത് മാത്രമല്ല ഒരു സമ്പൂർണമായ സുരക്ഷിതത്വം നൽകുന്നു. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த காரியத்தில் உனக்கு ஒரு பூரண பாதுகாவலை அளிக்கிறார். നീ ഏത് കാര്യത്തെ പേടിക്കുന്നുവോ അതിൽ പരിപൂർണ സംരക്ഷണം നൽകുന്നു. கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய சரீரத்திற்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல அதற்கேற்ற ஒரு பாதுகாவலும் நமக்கு தருகிறார். കർത്താവ് നമ്മെ ആത്മീകമായി ശാരീരികമായി അനുഗ്രഹിക്കുക മാത്രമല്ല അതിന് വേണ്ടതായ ഒരു സുരക്ഷിതത്വം നൽകുന്നു. அந்த போவாஸ் ரூத்திடத்திலே சொன்ன வார்த்தையை பாருங்கள். ആ ബോവസ് രൂത്തിനോട് പറഞ്ഞ വാക്കുകൾ നോക്കുക. நீ கதிர் பொறுக்கும்படியாக வேற ஒரு வயலுக்கு போக வேண்டாம். മകളെ കച്ചമെറുക്കുവാൻ മറ്റൊരു വയലിൽ പോകേണ്ട. இங்கேயே நீ இரு. നീ ഇവിടെ തന്നെ ഇരുന്നു കൊള്ളുക. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. போவாஸின் வயலிலே ரெண்டு விசேஷங்கள். ബോവസിന്റെ വയലിൽ രണ്ട് പ്രത്യേകത. ஒன்று கதிர் கிடைக்கும், ഒന്ന് കറ്റ ലഭിക്കും, இன்னொன்று பாதுகாவல் கிடைக்கும். മറ്റൊന്ന് അവർക്ക് സംരക്ഷണം நீ കിട്ടും. வேற வயலுக்கு போனால் വേറൊരു വയലിൽ പോയാൽ உனக்கு கதிர் உண்டு, നിനക്ക് കറ്റയുണ്ട്, ஆனால் பாதுகாவல் இல்லை. എന്നാൽ സംരക്ഷണമില്ല. ஆகையினால் தான் போவாஸ் இந்த வயலிலே இரு என்று சொன்னார். ആകയാൽ ബോവസ് ഈ വയലിൽ ഇരിക്കാൻ പറഞ്ഞു. கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உன்னை அனுப்பி விடுகிறவர் அல்ல. കർത്താവ് നിനക്ക് ഒരു അനുഗ്രഹം തന്ന് പറഞ്ഞു വിടുകയല്ല, உனக்கு ஒரு சம்பூர்ணமான பாதுகாவலையும் அவர் தருகிறார். ഒരു സമ്പൂർണ്ണ സംരക്ഷണം നൽകുന്നു. எந்த காரியத்தை குறித்து நீ டவுட் பண்ணுகிறாயோ கவலைப்படுகிறாயோ உனக்கு ஒரு பாதுகாவலை கர்த்தர் அளிக்கிறார். ഏതൊരു കാര്യത്തെ സംശയിക്കുന്നു വിഷമിക്കുന്നു അതിൽ ദൈവം നിനക്ക് ഒരു സംരക്ഷണം തരുന്നു. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், സ്ഥിരമാനസൻ, உம்மையே நம்பி இருக்கிறபடினால் നിന്നിൽ ആശ്രയം വെച്ചിരിക്കുകയാൽ அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வேன். നീ അവനെ പൂർണ്ണ സമാധാനത്തോടെ കാക്കുന്നു. அந்த இடத்துல ஷாலோம் என்ற வார்த்தை தான். അവിടെ ശാലോം എന്ന വാക്കാണ്. ஆமென். அந்த ஷாலோம் அந்த சமாதானத்தை உனக்குள்ளே கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். ആ ശാലോം സമാധാനം അവൻ നിന്നിൽ அந்த സൃഷ്ടിക്കുന്നു. பாதுகாவலை உனக்குள் ആ சிருஷ்டிக்கிறார். സുരക്ഷിതത്വം നിന്നിൽ സൃഷ്ടിക്കുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது നാം കർത്താവായ യേശുവിൽ വിശ്വസിക്കുമ്പോൾ அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள் இருக்கிறோம். അവന്റെ ചിറകി നിഴലിലിരിക്കുന്നു. ஒரு நாள் கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தையை நான் சொல்லுகிறேன். ഒരു നാളിൽ ദൈവം എന്നോട് സംസാരിച്ച വാക്ക് പറയട്ടെ. இந்த ஊழியத்திற்கு எப்படி வந்தேன், ഈ ശുശ്രൂഷയ്ക്കായി ഞാൻ എങ്ങനെ இந்த വന്നു, சபைக்கு எப்படி வந்தேன், ഈ സഭയ്ക്ക് എങ്ങനെ വന്നു, அதை கர்த்தர் திட்டமா என்னோடு பேசினார். അത് ദൈവം എന്നോട് സ്പഷ്ടമായി പറഞ്ഞു. അഭയം തേടി ഓടി വന്നു. யாரோ என்னை அடிக்க, என்னை கொல்ல, என்னை துரத்தி வரும்போது நான் எப்படி ஒரு அடைக்கலத்துக்காக ஒரு ரெஃப்யூஜிக்காக நான் ஓடுவேனோ அதுபோல ஓடி வந்த இடம்தான் இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம். ആരെങ്കിലും മർദ്ദിക്കുവാൻ കൊല്ലുവാൻ വന്നാൽ ഞാൻ അഭയം തേടി ശരണത്തിനായി എങ്ങനെ ഓടുമോ അതുപോലെ അഭയം തേടി സങ്കേതം തേടി വന്നതാണ് ഈ വിശുദ്ധന്മാരുടെ കൂട്ടായ്മ. இந்த இடம் உனக்கு பாதுகாவல் உள்ள இடம். ഈ സ്ഥലം നിനക്കൊരു സുരക്ഷിത സ്ഥാനം. ரூத்து நகோமியை மாமியாராக ஏற்றுக்கொண்டாலும் மாமியாரோடு வாழ்ந்த வாழ்க்கை அவர் மாமியாரின் வீட்டில் இருந்தது அல்ல, கர்த்தர்களின் செட்டைகளின் நிழலில் இருந்தார். രൂത്ത് നവോമിയെ തന്റെ അമ്മായിയമ്മയായി അംഗീകരിച്ച് അവളുടെ വീട്ടിൽ പാർക്കുമ്പോഴും അവൾ പാർത്തത് അവിടെയല്ല, അവൾ യഹോവയാ ദൈവത്തിന്റെ ചിറകി നിഴലിലായിരുന്നു. ரூத்து ஜீவித்தது மாமியார் வீடு அல்ல, രൂത്ത് ജീവിച്ചത് അമ്മായിയമ്മയുടെ ഭവനത്തിലല്ല, கர்த்தரின் செட்டைகளின் கீழே. കർത്താവിന്റെ ചിറകിൻ കീഴെ. பரிசுத்தவான்களின் சபை என்பது கர்த்தரின் செட்டைகளின் நிழல். വിശുദ്ധന്മാരുടെ സഭയെന്നത് കർത്താവിന്റെ ചിറകിൻ നിഴലത്രേ. அடைக்கலமாய் ஓடி வந்தோம். അവരുടെ അഭയം തേടി ഓടിയെത്തി. அந்த ரூத் அடைக்கலமாய் வந்தாள். ആ രൂത്ത് അഭയം തേടി വന്നു. ஆகையினால் தான் அவள் முத்தமிட்டு போகவில்லை. ആകയാൽ അവൾ ചുംബിച്ചിട്ട് വിരിഞ്ഞു പോയില്ല. ஆகையினால் இந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியத்திலே உனக்கு ஒரு மிகுந்த பாதுகாவல் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ആകയാൽ വിശുദ്ധന്മാരുടെ കൂട്ടായ്മയിൽ നിനക്ക് അതീവ സുരക്ഷിതത്വമുണ്ടെന്ന് കർത്താവ് അരുളി ചെയ്യുന്നു. உன்னை யாராலும் கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களா? ആരെങ്കിലും ഇതിനെ കൊല്ലണമെന്ന് തീരുമാനിച്ചിരിക്കുന്നുവോ? உனக்கு விரோதமாய் யாராலும் சதி திட்டம் தீட்டி
இருக்கிறார்களா? നിനക്ക് വിരോധമായി ആരെങ്കിലും ഏതെങ്കിലും ഗൂഢാലോചന ആവിഷ്കരിച്ചിരിക്കുന്നുവോ? கர்த்தரின் செட்டைகளின் நிழலே ஓடிவா. കർത്താവിന്റെ ചിറകിനിഴലിൽ ഓടി വന്നാട്ടെ. பாருங்கள், அந்த ரூத் கர்த்தரின் செட்டைகளின் நிழலிலே தங்கினபடியினால் தான் அவள் பிற்காலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாள். ആ രൂത്ത് കർത്താവിന്റെ ചിറകിനിഴലിൽ വന്നതുകൊണ്ട് പിൽക്കാലത്ത് അനുഗ്രഹിക്കപ്പെട്ടു. மாமியார் வீடாக அனுபவித்தவள் போய்விட்டாள். അമ്മാവിയമ്മയുടെ വീടെന്ന് ചിന്തിച്ചവൾ വേർപെട്ടുപോയി. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாவலான இடத்தை குறித்து நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். പ്രിയ സഹോദര സഹോദരി, നിന്റെ ജീവിത സുരക്ഷിത സ്ഥാനത്തെ കുറിച്ച് സുവിശേഷമായി പറയുന്നു. எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான், എബ്രായ ലേഖന കർത്താവ് പറയുന്നു, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு കർത്താവിന്റെ ചിറകിനിഴലിൽ അഭയം തേടി വന്ന നിനക്ക് மாறாத சுவிசேஷங்களினால், മാറാത്ത സുവിശേഷത്താൽ. பிரியமானவர்களே, அவர் 2 விசேஷங்களினாலே எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அந்த நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார். ശരണത്തിനായി ഓടി വന്ന നിനക്ക് ഭോഷ്ക് പറയാത്ത ദൈവം 2 കാര്യങ്ങളാൽ ആണയിട്ടിരിക്കുന്നു. இந்த இடம் உனக்கு ஒரு மிகுந்த பாதுகாவல் உள்ள இடம். ഇത് നിനക്ക് അതീവ സുരക്ഷിത സ്ഥാനം. நீ எழும்பி ஓடிப்போ. എഴുന്നേറ്റ് ഓടിപ്പോയാൽ நெகேமியாவிடத்திலே சொல்லப்பட்டது, ஓடிப்போ. നെഹെമ്യാവിനോട് പറഞ്ഞു, നീ ഓടിപ്പോവുക, உன்னை கொல்ல வருகிறார்கள். നിന്നെ കൊല്ലുവാൻ വരുന്നു. என்னை போன்ற மனிதன் ஓடி போவானா? എന്നെ പോലെയുള്ള ഒരുത്തൻ ഓടിപ്പോകുമോ? உயிர் பிழைக்கும்படி ஆலயத்திலே போய் பதுங்குவானா? ജീവരക്ഷയ്ക്കായി ആലയത്തിൽ ചെന്ന് ഒളിക്കുമോ? நான் கர்த்தருடைய செட்டைகளுக்குள் இருக்கிறேன். ഞാൻ കർത്താവിന്റെ ചിറകിൻ കീഴിലത്രേ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. കർത്താവിന്റെ വിശുദ്ധ നാമത്തിന് മഹത്വം ഉണ്ടാകട്ടെ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். കർത്താവ് നിന്നെ സൂക്ഷിക്കും. தீமைகளில் இருந்து, ദോഷത്തിൽ നിന്ന്, மனுஷருடைய வஞ்சனைகளில் இருந்து, മനുഷ്യരുടെ ചതിയിൽ നിന്ന്, பிசாசின் கண்ணியில் இருந்து പിശാചിന്റെ കെണിയിൽ നിന്ന് உன்னை பாதுகாக்கிறவர். നിന്നെ സൂക്ഷിക്കുന്നവൻ அது மட்டுமல்ல, മാത്രമല്ല, உன்னுடைய ஆத்துமாவை அவர் காக்கிறவர். അവൻ നിന്റെ പ്രാണനെ സൂക്ഷിക്കും. வழுவாதபடி நம்மை காக்கிறவர். നമ്മെ വീഴാതവണ്ണം സൂക്ഷിക്കുന്നവൻ. வழுவாதபடி நம்மை காக்கிறவர். വീഴാതവണ്ണം സൂക്ഷിക്കുന്നവൻ. அதனுடைய அர்த்தம் என்ன? അതിന്റെ അർത്ഥം എന്താണ്? நம் ஜீவியத்திலே ஒரு சறுக்கல் கூட உண்டாகாதபடி நம்மை காக்கிறவர். ജീവിതത്തിൽ ഒരു വഴുതൽ പോലും ഉണ്ടാകാതെ നമ്മെ പരിപാലിക്കുന്നവൻ. என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் போது, എന്റെ കാൽ വഴുതുന്നെന്ന് ഞാൻ പറഞ്ഞപ്പോൾ, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ദൈവമേ, നിന്റെ ദയ എന്നെ താങ്ങുന്നു. நம்முடைய ஆத்மாவுக்கு தீமை அனுபவிக்காதபடி, அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். നമ്മുടെ പ്രാണനെ ദോഷം തട്ടാതെ വണ്ണം ദൈവം നമ്മെ പരിപാലിക്കുന്നു. நான் இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு முதல் முறை இந்த ஃபெய்த்தோமுக்கு வருகிறேன். ഞാൻ ആദ്യമായി പെന്തക്കോസ്ത് സഭയിൽ ഈ ഫെയ്ത്തോമിൽ വരുന്നു. பிடந்தோடு ஃபெய்த்தோம் தான் முதலாவது நான் போனேன். പിടന്തോട് ഫെയ്ത്തോമിലാണ് ആദ്യമായി പോയത്. ஃபெய்த்தோம் என்ற வார்த்தையை அப்பொழுதுதான் நான் கேட்கிறேன். ഫെയ്ത്തോം എന്ന വാക്കുപോലും ആദ്യമായി കേൾക്കുന്നതെന്നാണ്. ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அன்றைக்கு எங்களுக்கு நான் முதல் நாள் போன அன்றைக்கு எங்களுக்கு கொஞ்சம் பஸ் லேட் ஆயிடுச்சு. ആദ്യമായി പോയെന്ന് അല്പം ബസ് താമസിച്ചു. மலையாள பாட்டு பாடும்போது தான் போகிறோம். മലയാള പാട്ട് പാടുമ്പോഴാണ് ചെല്ലുന്നത്. முதல் பாட்டு பாடுறாங்க. ആദ്യത്തെ പാട്ട് പാടും. நான் உள்ள போகும்போது கேட்டதான வார்த்தை தான், சொர்க்கபிதாவே நின் வசனத்தில். ആ പാട്ടൊന്ന് പാടിയ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. യാതൊരു നീതിയും ഈശിടവേണ്ടേ. യാത്രയും നീ നടത്തണമേ. യാതൊരു നീതിയും ഈശിടവേണ്ടേ. യാത്രയും നീ നടത്തണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. യാതൊരു നീതിയും ഈശിടവേണ്ടേ. യാത്രയും നീ നടത്തണമേ. യാതൊരു നീതിയും ഈശിടവേണ്ടേ. യാത്രയും നീ നടത്തണമേ. உன்னுடைய ஜீவிய யாத்திரையிலே നിന്റെ ജീവിതയാത്രയിൽ எந்த அநீதியும் உன்னை அணுகாமல், യാതൊരു അനീതിയും ഏശാതെ, எந்த தீமையும் உன் ஆத்மாவுக்கு அணுகாமல், നിന്റെ പ്രാണന് ഒരു ദോഷവും വരാതെ உன்னுடைய அடிகளை அவர் ஸ்திரப்படுத்துவான். നിന്റെ കാലടികളെ അവൻ സ്ഥിരമാക്കും. உனக்கு ஒரு சௌக்கியம் தந்து உன்னை அப்படியே அனுப்புறதல்ல அவருடைய வேலை. ഒരു സൗഖ്യം നിന്നെ വിടുകയല്ല അവന്റെ പ്രവൃത്തി. உன்னை ஸ்திரமாக்குவதுதான் அவருடைய நோக்கம். നിന്നെ ഉറപ്പിക്കുക അവന്റെ ഉദ്ദേശം. இதோ ஷாலோம் ஷாலோம் என்கிற பாதுகாவலை, பூர்ண பாதுகாவலை உனக்கு கர்த்தர் தருகிறார். ശാലോം ശാലോം എന്ന സമ്പൂർണ്ണ സുരക്ഷിതത്വം അവൻ തരുന്നു. ஒரு தடவை கூட அந்த கொரசை பாடுவோம். ഒരിക്കൽ കൂടെ பிதாவே നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ
സൗഖ്യമാകുവാൻ വന്നിരിക്കുന്നവർ கர்த்தாவே, நீர் என்னை சுகமாக்கும், കർത്താവേ നീ എന്നെ என்னை സൗഖ്യമാക്കണം, விடுவியும், എന്നെ വിടുവിക്കണമേ, என்னுடைய ஆத்மாவிலே என்னை ஸ்திரப்படுத்தும், എന്റെ ആത്മാവിൽ എന്നെ സ്ഥിരപ്പെടുത്തണമേ, நீதியான காரியங்களை என்னுடைய ஜீவியத்தில் அனுமதிக்காதரும், അനീതി എന്റെ ജീവിതത്തിൽ അനുവദിക്കരുതേ, கடைசி மட்டும் மரணம் மட்டும் நான் உமக்காகவே ஜீவிப்பேன், അവസാനത്തോളം മരണമറിയുന്ന ഞാൻ നിനക്കായി ജീവിക്കും, என்னுடைய கால்கள் தவறக்கூடாது, എന്റെ കാലടികൾ വഴുതരുത്, என்னுடைய பாதை தவறக்கூடாது. എന്റെ പാത തെറ്റരുത്. நேற்றைக்கு நாம் கேட்டது போல அந்த ஜீவ பாதையிலே நடக்க வேண்டும், ഇന്നലെ കേട്ടതുപോലെ ആ ജീവ വഴിയിൽ നടക്കേണ്ട, அந்த பூர்வ பாதையிலே நடக்க ആ வேண்டும், പഴയ വഴിയിൽ നടക്കണം, கால் வேற பாதையிலே போகக்கூடாது. കാൽ വേറെ വഴിയിൽ പോകരുത്. ஒரு குருடனை கர்த்தர் சுகமாக்கினால் ഒരു കുരുടനെ കർത്താവ് സൗഖ്യമാക്കിയാൽ அந்த குருடன் போய் சினிமா தியேட்டர்ல உட்கார்ந்துட்டா எப்படி இருக்கும்? ആ കുരുടൻ ചെന്ന് സിനിമാ തിയേറ്ററിൽ ഇരുന്നാൽ എങ്ങനെ ഇരിക്കും? இதுவரைக்கும் சினிமா பார்க்காமல் இருந்தான், ഇതുവരെ സിനിമ കാണാതിരുന്നു. அவனை கர்த்தர் சுகமாக்கினால் அவன் சினிமா பார்க்க போலாமா? കർത്താവിനെ സൗഖ്യമാക്കിയാൽ അവൻ സിനിമ കാണാൻ പോകാമോ? ஒரு ஊமையனை கர்த்தர் சுகமாக்கினால் ഒരു ഉമയെ ദൈവം സൗഖ്യമാക്കിയാൽ அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் பேசலாமா? ദൈവത്തിന് ഇഷ്ടമില്ലാത്ത വാക്കുകൾ പറയാമോ? ஆகையால் நீ சொல்லு, ஆண்டவரே என்னை நீ சுகமாக்கினால் ആകയാൽ നീ പറയുക, കർത്താവെ അങ്ങനെ സൗഖ്യമാക്കിയാൽ உம்முடைய பாதையிலே நான் நடப்பேன். അങ്ങയുടെ വഴിയിൽ നടക്കും. பிதாவே വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗ്ഗപിതാവേ, നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. യാതൊരുവിധിയുമേ സ്ഥിരമെന്ന് യാതൊരുവിധവും നീ നടക്കണമേ. യാതൊരുവിധിയുമേ സ്ഥിരമെന്ന് യാതൊരുവിധവും നീ നടക്കണമേ. സ്വർഗ്ഗപിതാവേ, നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗ്ഗപിതാവേ, നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. உன்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஒரு பாதுகாவலற்ற ஒரு அனுபவத்திலே இருக்கிறது. നിന്റെ ജീവിതം ഇതുവരെ ഒരു സുരക്ഷിതത്വമില്ലാത്ത അനുഭവത്തിലായിരുന്നു. ஆனால் நானோ உன்னை பாதுகாவல் உள்ள ஒரு இடத்திலே வைத்து உன்னை கடைசி வரைக்கும் பராமரிக்கிற தேவன். ഞാനോ നിന്നെ ഒരു സുരക്ഷിത സ്ഥാനത്ത് വെച്ച് അവസാനത്തോളം പരിപാലിക്കുന്ന ദൈവം. சத்துருவின் வல்லமைகள் உன்னை தொட முடியாது, ശത്രുവിന്റെ ശക്തി നിന്നെ തൊടുകയില്ല, மந்திரவாதத்தின் வல்லமைகள் உன்னை தொட முடியாது, മന്ത്രവാദ ശക്തി നിന്നെ തൊടുകയില്ല, தீமையான யோசனைகளோடுள்ள மனிதர்கள் உன்னை தொட முடியாது. ദുരാലോചനയുള്ള മനുഷ്യർ നിന്നെ തൊടുകയില്ല. நீ என்னுடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிறாய், നീയോ എന്റെ ചിറകിൻ കീഴിലാത്രേ, நீ பத்திரமாக இருக்கிறாய். നീ സുഭദ്രമായിരിക്കുന്നു. நான் உன் ஆத்துமாவை காக்கிறவர், ഞാൻ നിന്റെ ആത്മാവിനെ കാക്കുന്നവൻ, உன் சரீரத்தை காக்கிறவர், ശരീരത്തെ കാക്കുന്നവൻ, கடைசி மட்டும் உன்னை வழி நடத்துகிறவர். അവസാനത്തോളം വഴി നടത്തുന്നവൻ, நான் பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்கிறவர். നിന്റെ ജീവിതത്തിൽ വൻ കാര്യം ചെയ്യുന്നവൻ. ஷாலோம் ஷாலோம் என்கிற பாதுகாவலை உனக்குள் சிருஷ்டிக்கிறேன். ശാലോം ശാലോം എന്ന സംരക്ഷണം സൃഷ്ടിക്കുന്നു. நீ பல சந்தர்ப்பங்களிலே பயந்ததுண்டு, പല സന്ദർഭങ്ങളിൽ നീ പേടിച്ചിട്ടുണ്ട്, மற்றவர்கள் என்னை எனக்கு தீமை செய்து விடுவார்களோ என்று. മറ്റുള്ളവർ ദോഷം ചെയ്യുമോ എന്ന്. இனி அந்த பயம் உன்னை விட்டு அகன்று இருக்கிறது. ആ ഭയം ഇതാ നിന്നെ വിട്ടുപോയി. நான் என்னுடைய அதிகாரத்திற்குள் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், ഞാൻ എന്റെ അധികാരത്തിൽ നിന്നെ കൊണ്ടുവന്നു കഴിഞ്ഞു, என்னுடைய வேலிக்குள் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன், എന്റെ വേലിക്കുള്ളിൽ കൊണ്ടെത്തിച്ചു, என்னுடைய பார்வைக்குள் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். എന്റെ ദൃഷ്ടിക്കുള്ളിൽ കൊണ്ടുവന്നു. நீ என்னுடைய பார்வைக்குள் இருக்கிறபடியால் നീ എന്റെ ദൃഷ്ടിക്കുള്ളിൽ ഇരിക്കുകയാൽ நீ பயப்படுகிற பயம் உன்னை விட்டு அகன்று போயிருக்கிறது. നീ പേടിച്ച പേടി നിന്നെ വിട്ടുപോയി. சத்துருவின் வல்லமைகள் உன்னை விட்டு விலகி இருக்கின்றன. ശത്രുവിന്റെ ശക്തി നിന്നെ വിട്ടു മാറി. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ഹല്ലേലൂയ പറയോ. ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துங்க. ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തോ. சத்துருவின் வல்லமைகள் எல்லாம் வெட்கப்பட்டு ஓடிவிட்டன. ശത്രുവിന്റെ ശക്തി ലജ്ജിച്ചു. இதோ தூரத்தில் உள்ளவர்களுக்கும் சமீபத்தில் உள்ளவர்களுக்கும் ஷாலோம் ஷாலோம், சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற அந்த உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். ഇതാ ദൂരസ്ഥർക്കും സമീപസ്ഥർക്കും ശാലോം ശാലോം, സമാധാനം സമാധാനം എന്ന് പറയുന്ന അതരവലം ഞാൻ സൃഷ്ടിക്കുന്നു. சிருஷ்டி கர்த்தராக இயேசு கிறிஸ்து
நம்முடைய மத்தியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார். സൃഷ്ടികർത്താവായ കർത്താവായ യേശു നമ്മുടെ നടുവിൽ നടകൊള്ളുന്നു. இதுவரைக்கும் உங்களை கட்டி வைத்திருந்த கட்டுகளை இப்பொழுது அவர் அவிழ்த்திருக்கிறார். ഇതുവരെ ബന്ധിച്ചിരുന്ന കെട്ടുകൾ അവൻ അഴിച്ചിരിക്കുന്നു. இதோ ஒரு தேவ வல்லமை நம்முடைய மத்தியிலே புறப்பட்டு வருகிறது. ഇതാ ഒരു ദൈവ ശക്തി ഇവിടേക്ക് ഉത്ഭവിക്കുന്നു. சில அசுத்த ஆவிகள் நம்முடைய மத்தியில் இருந்து விலகி ஓடுகின்றன. ചില ശുദ്ധാത്മാക്കൾ ഇവിടെ നിന്ന് ഓടുന്നു. நம்முடைய பந்தலுக்குள் இருந்து சில அசுத்த ஆவிகள் வெளியே ஓடுவதை நான் பார்க்கிறேன். പന്തലിൽ നിന്ന് ചില ശുദ്ധാത്മാക്കൾ പുറത്തേക്ക് ഓടുന്നത് ഞാൻ കാണുന്നു. அவைகளுக்கு இங்கே இடமில்லை. അവയ്ക്ക് ഇവിടെ സ്ഥാനമില്ല. தன்னுடைய அதிகாரத்தை இங்கே வெளிப்படுத்திவிட்டார். കർത്താവിന്റെ അധികാരം ഇവിടെ വെളിപ്പെടുത്തി. சில அசுத்த ஆவிகள் வெளியே ஓடுகிறது. ചില ശുദ്ധാത്മാക്കൾ പുറത്തേക്ക് ഓടുന്നു. சில கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. ചില കെട്ടുകൾ അടിയുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார். യേശു ഇവിടെ നടകൊള്ളുന്നു. அவர் சமாதானத்தை உனக்குள்ளே சிருஷ்டிக்கிறார். അവന് സമാധാനം സൃഷ്ടിക്കുന്നു. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. യാതൊരു രീതിയുമേ സ്ഥിരമെന്നേ എന്നെ ദിനവും നീ നടത്തണമേ. യാതൊരു രീതിയുമേ സ്ഥിരമെന്നേ എന്നെ ദിനവും നീ നടത്തണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. യാതൊരു രീതിയുമേ സ്ഥിരമെന്നേ എന്നെ ദിനവും നീ നടത്തണമേ. യാതൊരു രീതിയുമേ സ്ഥിരമെന്നേ എന്നെ ദിനവും നീ നടത്തണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. യാതൊരു രീതിയുമേ സ്ഥിരമെന്നേ എന്നെ ദിനവും നീ നടത്തണമേ. യാതൊരു രീതിയുമേ സ്ഥിരമെന്നേ എന്നെ ദിനവും നീ നടത്തണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. സ്വർഗപിതാവേ നിൻ വചനത്തിൽ എൻ കാലടികൾ സ്ഥിരമാക്കണമേ. യാതൊരു രീതിയുമേ സ്ഥിരമെന്നേ എന്നെ ദിനവും നീ നടത്തണമേ. 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 Hallelujah. Hallelujah. Hallelujah.